பிரம்ம ஆதயः பிரம்மாவை போன்ற தேவர்கள் பஹுதிதம் பல நாட்களாக யத் அதிர்ஷ்ட தேவதையான லக்ஷ்மியின் அபாங்க மோக்ஷ அருட்பார்வை காமாக அதில் விருப்பங்கொண்டு தபஹ தவங்கள் சமச்சரன் நிறைவேற்றும் பகவத் பரமபுருஷரிடம் பிரபன்னாக சரண் அடைந்தனர். சா அவள் லக்ஷ்மி தேவி ஸ்ரீதேவி ஸ்வவாசம் அவளது சொந்த வசிப்பிடம் அரவிந்தவனம் தாமரை வனம் விஹாய துறந்து யத் யாருடைய பாதங்கள் சௌபகம் ஆனந்தமயமான அலம் தயக்கமின்றி பஜதே வழிபடுகிறாள் அனுரக்தா பற்றுக்கொண்டு தஸ்ய அவரது அகம் நான் அப்ஜ தாமரை மலர் குலிஷ மின்னல் அங்குஷ அங்குசம் கேது கொடி கேதைஹி அடையாளங்கள் ஸ்ரீமத் அனைத்து செல்வங்களுக்கும் உரிமையாளர் பதைஹி உள்ளங்கால்களால் பகவதः பரமபுருஷரின் சமலங்கிருத அங்கி அவ்வாறு அலங்கரிக்கப்பட்ட உடலை உடையவர் த்ரீன் மூன்று அதி விலக்கி ஆரோச்சே மன்னிக்கும் அரோச்சே அழகாக அலங்கரிக்கப்பட்ட உபலப்ய அடைந்து ததஹ அதன் பிறகு விபூதிம் விசேஷ சக்திகள் லோகான் உலகங்கள் சஹ அவர் மாம் என்னை வியஸ்ரிஜத் கைவிட்டார் உத்ஸ் பெருமைப்படும் பொழுது ததந்தே இறுதியில் மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளறி சில பிரபுபாதருடையது. ஜெய் சில பிரபுபாத். யாருடைய அருட்பார்வையை எதிர்பார்த்து பிரம்மாவை போன்ற தேவர்களும் பல நாட்களாக பரமபுருஷரிடம் சரணாகதி அடைந்திருந்தனரோ அந்த அதிர்ஷ்ட தேவதையான லக்ஷ்மி தேவி தாமரை வனத்தில் உள்ள தமது சொந்த வசிப்பிடத்தையும் துறந்து பகவானுடைய தாமரை பாதங்களுக்கு தொண்டு செய்வதில் தம்மை ஈடுபடுத்தி கொண்டாள். பகவானின் தாமரை பாதங்களை குறிக்கும் அடையாளங்களான கொடி, மின்னல், அங்குசம் மற்றும் தாமரைப்பூ ஆகிய சின்னங்களால் நான் அலங்கரிக்கப்பட்டிருந்தேன். இதனால் மூவுலக செல்வங்களையும் மிஞ்சிவிடக்கூடிய விசேஷ சக்திகளை நான் பெற்றிருந்தேன். ஆனால் இறுதியில் நான் பெரும் அதிர்ஷ்டசாலி என்று நினைக்கும் பொழுது பகவான் என்னை பிரிந்து சென்று விட்டார். மொழிபெயர்ப்பு என்னை பின்தொடர்ந்து சொல்லுங்கள். யாருடைய அருட்பார்வையை எதிர்பார்த்து பிரம்மாவை போன்ற தேவர்களும் பல நாட்களாக பரமபுருஷரிடம் சரணாகதி அடைந்திருந்தனரோ அந்த அதிர்ஷ்ட தேவதையான லக்ஷ்மி தேவி தாமரை வனத்திலுள்ள தமது சொந்த வசிப்பிடத்தையும் துறந்து பகவானுடைய தாமரை பாதங்களுக்கு தொண்டு செய்வதில்
தம்மை ஈடுபடுத்திக் கொண்டாள். பகவானின் தாமரை பாதங்களை குறிக்கும் அடையாளங்களான கொடி, மின்னல், அங்குசம் மற்றும் தாமரைப்பூ ஆகிய சின்னங்களால் நான் அலங்கரிக்கப்பட்டிருந்தேன். இதனால் மூவுலக செல்வங்களையும் மிஞ்சிவிடக்கூடிய விசேஷ சக்திகளை நான் பெற்றிருந்தேன். ஆனால் இறுதியில் நான் பெரும் அதிர்ஷ்டசாலி என்று நினைத்த பொழுது பகவான் என்னை பிரிந்து சென்று விட்டார். பொருளுரை: உலகின் செல்வ செழிப்பையும் அழகையும் பகவானின் கருணையால் தான் வளப்படுத்த இயலும், மனித திட்டங்களால் அல்ல. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பூமியில் இருந்தபொழுது அவரது தாமரை பாதங்களால் விசேஷ அடையாளக் குறிகள் மண்ணில் பொறிக்கப்பட்டன. இவ்விசேஷ கருணையின் விளைவாக பூமி சாத்தியமான அளவு பூர்ணத்துவம் பெற்று விளங்கியது. அதாவது மனிதன் மற்றும் மிருகங்களின் தேவைகளை நிறைவேற்ற வேண்டியவைகளாக இருந்த நதிகள், கடல்கள், காடுகள், மலைகள் மற்றும் சுரங்கங்கள் ஆகியவை அவற்றின் கடமைகளை நன்கு நிறைவேற்றி வந்தன. ஆகவே மண்ணுலக செல்வங்கள் பிரபஞ்சத்தின் மூவுலகங்களிலும் உள்ள மற்றெல்லா கிரகங்களின் செல்வங்களையும் மிஞ்சியதாக இருந்தது. எனவே பகவானின் கருணை என்றென்றும் பூமியில் நிலைத்திருக்க நாம் பிரார்த்திக்க வேண்டும். இவ்வாறாக பகவானின் தனிப்பெருங்கருணையை பெறுவதன் மூலமாக வாழ்வின் எல்லா தேவைகளையும் பெற்று நம்மால் மகிழ்ச்சியுடன் வாழ முடியும். தமது அவதார நோக்கத்தை நிறைவேற்றிய பின் இந்த பூமியிலிருந்து தமது சொந்த வசிப்பிடத்திற்கு புறப்பட்டுவிட்ட பகவானை இங்கேயே நிறுத்தி கொள்வது எப்படி என்று ஒருவர் கேட்கக்கூடும். இதற்கு விடை என்னவென்றால், பகவானை இங்கேயே நிறுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எங்கும் வியாபித்துள்ளவர் என்பதால் நாம் விரும்பினால் நம்முடனேயே இருப்பார். அவரது பெருமைகளை கேட்டல், பாடுதல், நினைவிற்கொள்ளுதல் முதலான அவரது பக்தி தொண்டில் நாம் பற்றுடையவர்களாக இருப்போமானால் அவர் எப்பொழுதும் நம்முடனேயே இருப்பார். பகவானுடன் தொடர்பற்றது எதுவும் இவ்வுலகில் இல்லை. பகவானுடன் தொடர்பு கொள்ளும் வழிமுறையை கண்டறிந்து குற்றமற்ற முறையில் அவருடன் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இது ஒன்றுதான். பகவான் நாம சங்கீர்த்தனத்தின் மூலமாக அவருடன் நம்மால் தொடர்பு கொள்ள முடியும். பகவானும் அவரது புனித நாமமும் எல்லா வகையிலும் ஒற்றுமை உடையவர்களே. இப்புனித நாமத்தை குற்றமற பாடுபவரால் தன்முன் பகவான் இருப்பதை உடனே உணர முடியும். ஒளி அலைகளின் அதிர்வினால் கூட சம்பந்தப்பட்ட ஓசையை ஓரளவுக்கு நம்மால் உணர்த்தறிய முடிகிறது. எனவே உன்னத ஓசையை எழுப்புவதன் மூலமாக நம்மால் பகவானின் இருப்பை நிச்சயமாக உணர முடியும். இந்த யுகத்தில் கலியின் கலங்கத்தினால் அனைத்தும் தூய்மை கேடு அடைந்துள்ளன. எனவே பகவன் நாம சங்கீர்த்தனத்தால் கலங்கத்திலிருந்து உடனடியாக விடுபட்டு படிப்படியாக ஆன்மீக நிலைக்கு உயர்ந்து இறுதியில் நம்மால் பகவானை அடைய முடியும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இதைத்தான் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவும் பிரச்சாரம் செய்தார். பகவானின் நாமத்தை குற்றமில்லாமல் சொல்பவர் பகவானைப் போலவே மங்களகரமானவர் என்பதால் இத்தகைய தூய பக்தர்களின் நடமாட்டத்தினால் உலகில் உள்ள எல்லா தொல்லைகளும் உடனே மறைந்து விடுகின்றன. பகவான் நாம சங்கீர்த்தனத்தை பரப்புவதால் மட்டுமே கலியுகத்தின் எல்லா தீய விளைவுகளிலிருந்தும் நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். இவ்வாறு பொருளை முடிந்தது. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்தஸ்வாமின்னிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ शून्यवादी पाश्चात्यदेशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. இன்றைய ஸ்லோகத்தில் பல விஷயங்களை பிரபுபாத் சொல்லியிருக்காரு. பிரபுபாத பொருளுரை நாங்கள் பார்த்தோம் என்றால், முதல்ல பிரபுபாத் சொல்கிற விஷயம், அதாவது இந்த ஸ்லோகத் என்ன சொல்லுவது என்றால்,
பிரம்மா போன்ற மற்ற தேவர்கள் எல்லாருமே வந்து பல தவங்களை புரிந்து ஒருத்தருடைய அருளை பெறுவதற்காக காற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது யார் என்றால் ஸ்ரீ லக்ஷ்மி தேவி. பிரம்மா தேவர்கள் மட்டுமல்ல, இங்கே எல்லாரும் நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களும் கூட யாருடைய அருள் அவங்களுக்கு தேவைன்னு கேட்டிங்கன்னா, நாராயணரா லக்ஷ்மியானு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? எங்களுக்கு லக்ஷ்மி அருள் தான் வேணும், எனக்கு செல்வங்கள் வேணும். படங்களை பார்த்துருப்பீங்க, லக்ஷ்மியோட ஃபோட்டோ தான் அதிகமாக இருக்கும். அதுபோல் இப்பொழுது பிரம்மா மற்றும் தேவர்கள் முதற்கொண்டு எல்லாருமே லக்ஷ்மியின் அருளை பெறுவதற்காக காற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த லக்ஷ்மியே தனது சொந்த வசிப்பிடத்தை துறந்து பகவானை அடைவதற்காக தவம் புரிந்து கொண்டிருக்கிறாள். அந்த பகவானின் திருவடிகள் கொடி, மின்னல், அங்குசம் மற்றும் தாமரைப்பூ போன்ற சின்னங்களால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கின்றன. அந்த சின்னங்கள் அலங்கரிக்கப்பட்ட பகவானின் திருவடிகள் வந்து அவர் இருக்கும் பொழுது, இந்த உலகத்தில் அவர் அவதாரத்தை எடுத்து இருக்கும் பொழுது, அந்த சின்னங்களால் பொறிக்கப்பட்ட அவருடைய திருவடி பாதச்சுவடிகள் இந்த பூமியில், இதை சொல்வது யார்? இந்த ஸ்லோகத்தை பேசுபவர் யார்? பரீட்சித் மகாராஜ் இல்லை. நாங்கள் போன கிளாஸ் நினச்சி பாருங்கள் யார் இதை சொல்கிறது அப்படின்னு. கண்டினியூட்டி. பூமி தாய். காளை மாடு வடிவில் இருக்கிற தர்மன் கேள்வி கேட்ட பொழுது விடை வந்து பூமி தாய் சொல்கிறாள். ஸோ பூமி தாய் சொல்கிறா, ஏன் உடம்பின் மேல் பகவானின் திருவடிகள் பதிக்கப்பட்டிருந்தன அப்படின்னு. என்ன அர்த்தம்? பூமியில் பகவானின் திருவடி பதிக்கப்பட்டிருந்த பொழுது பல செல்வங்களை இந்த பூமி அடைந்திருந்தன. உதாரணத்தை பிரபுபா சொல்கிறாரு, இவ்விசேஷ கருணையின் விளைவாக பூமி சாத்தியமான அளவு பூர்ணத்துவம் பெற்று விளங்கியது. அதாவது மனிதன் மற்றும் மிருகங்களின் தேவைகளை நிறைவேற்ற வேண்டியவைகளாக இருந்த நதிகள், கடல்கள், காடுகள், மலைகள் மற்றும் சுரங்கங்கள் ஆகியவை அவற்றின் கடமைகளை நன்கு நிறைவேற்றி வந்தன. ஏன் அவன் கடமைகளை நன்கு நிறைவேற்றி வந்தது? ஏன்னா இதுக்கெல்லாம் சொந்தக்காரர் வந்து கிருஷ்ணர். ஒரு ஓனர் இருக்கார், ஒரு கம்பெனியோட ஓனர் இருக்கார். ஸோ அந்த கம்பெனியில் அந்த நிறுவனத்துடைய ஓனர் இருக்கும்போது அந்த நிறுவனத்தின் நடவடிக்கைகள் யார் சொல்லும்படி நடக்கும்? ஓனர் சொல்லும்போது நடக்கும். ஸோ சாஸ்திரம் என்ன சொல்லுது? ஈஷாவாஷ்யம் இதகம் சர்வம் யத் கிஞ்ச ஜகத்யாம் ஜெகத். ஈஷாவாஷ்யம், இந்த எல்லா பிரபஞ்சத்தில் எல்லா சிருஷ்டியில் இருக்கும் எல்லா விஷயங்களுக்கும் சொந்தக்காரர், உரிமையாளர் யார்? பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். அதனால் இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில், ஒரு நிறுவனத்தில் வந்து கொஞ்சம் பணம் இருக்கும். இப்போ அந்த நிறுவனர் வந்து கம்பெனியோடைய ஓனர் வந்து சொல்கிறாரு, இந்த பணத்தை வந்து இதற்காக நீ செலவிடு. அப்போ என்ன செய்வாங்க? அது கேட்க வேண்டிய ஒரு கேள்வி கேட்கணும்னு அவசியமே கிடையாது இல்லையா? அந்த பணத்தை வந்து யார் என்ன ஒன்றும் சொல்ல முடியாது. ஒருத்தர் வந்து அதில் இருக்கிற மேனேஜரோ இல்லை சூப்பர்வைசரோ வந்து இல்லை அதுக்காக நீ செய்யலை, இல்லை நான் சொல்கிறது தான் இறுதி. அந்த இறுதி, அந்த லாஸ்ட் அப்ரூவல்னு ஒன்று இருக்கும். அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் அவர் சொன்னார்னா அந்த பணத்தை அதற்காக பயன்படுத்தியே வர வேண்டும். இன்னொரு உதாரணம், உங்கள் பணத்தை எல்லாம் நீங்கள் வங்கியில் சேமித்து வைக்கிறீர்கள், வங்கியில் சேர்த்து வைக்கிறீங்க. அந்த பணத்தின் உரிமையாளர் யார்? வங்கியா நீங்களா? நீங்கள் தான். ஸோ அந்த பணத்தை வந்து வங்கி சேமித்து வச்சுருந்தாலும் அது இருக்கிறது வங்கியில். அந்த பணத்திற்கு உண்டான கடைசி எல்லா உரிமை, எல்லா விதமான அந்த என்ன சொல்கிறது, முடிவெடுக்கும் அந்த உரிமையெல்லாம் உங்ககிட்ட இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லலாம், அந்த பணத்தை எல்லாம் வந்து நான் வித்ட்ரா பண்ண போகிறேன். பேங்க் வந்து சொல்ல முடியாது, இல்லை அந்த பணம்லாம் நாங்கள் வச்சுருக்கோம், அது எங்ககிட்ட இருக்குது, நாங்கள் வேறு எதுக்கும் நாங்கள் பயன்படுத்த போகிறோம், அதெல்லாம் சொல்ல முடியாது. அது உரிமையாளர் சொன்னார்னா கேட்டு தான் ஆகணும். அதே போல் இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா விஷயங்களுக்கும் ஒரு உரிமையாளர் இருக்கிறார், ஒரு ஓனர் இருக்கிறார். உங்களுடைய சொந்த விஷயங்கள், உங்களுடைய துணிமணிகள், உங்களுடைய சொத்துகள், உங்களுடைய வாகனம், வீடுக்கெல்லாம் நீங்கள் உரிமையாளர் இருக்கலாம். அதற்குடைய கடைசி முடிவெடுக்கிறது வந்து நீங்கள் தான், வேறு யார் ஒன்றும் சொல்ல முடியாது. அதே போல தான் எல்லாத்துக்கும் ஒரு உரிமையாளர் இருக்கிறார். யாரிடம் வந்து இதெல்லாம் வந்தது, இது வந்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். அப்புறம் இதில் வந்து இன்னொரு விஷயம் பிரபுபாத் சொல்கிறார். அடுத்தது
என்ன சொல்கிறார் என்றால், இப்போ கிருஷ்ணர் அவதாரம் எடுத்தார். 5000 வருடங்களுக்கு முன்பு கிருஷ்ணர் அவதரித்தார். அவர் அவதாரம் செய்த பொழுது இவ்வாறாக பூமியும் செல்வ செழிப்போடு இருந்ததாக நாங்கள் பாகவத்தில் பார்க்குறோம். எங்களுக்கு தெரியாது, பாகவதம் சொல்கிறபடி நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் அந்த நம்பிக்கை இருக்குது. 5000 வருடங்கள் முன்பு ஸ்ரீகிருஷ்ணர் இந்த இடத்துல இந்த பூமியில் இருக்கும் பொழுது நதிகள் பெருக்கோடின, கடல்கள், காடுகள், மலைகள் மற்றும் சுரங்கங்கள் எல்லாமே அவங்க கடமைகள், அதாவது கடல் வந்து தண்ணியாக இருக்கட்டும் சரி, தானியங்களாக இருக்கட்டும் சரி, கனிமங்களாக இருக்கட்டும் சரி, இது எல்லா விஷயங்கள் வந்து தேவைக்கு அதிகமாகவே இந்த பூமியில் இருந்தது. அப்பொழுது பகவான் அவதாரம் முடிந்தவுடன் போன பிறகு இந்த பூமியில் எதுவுமே இல்லை என்று அர்த்தமா? அதற்கு பிரபுபாத் ஒரு விளக்கம் சொல்கிறார். கிருஷ்ணர் வந்து கீதையில் மத்தப் பரதரம் நாண்யத் கிஞ்சிதஸ்தி ஜெகதனஞ்சய இதம் மயி புரோதம் இதம் சர்வம் சூத்ரே மணிகணா இவ. அவர் என்ன சொல்கிறாரு? சூத்ரே மணிகணா இவ. நான் ஒரு சூத்திரம் இருக்கிறது. சூத்திரம் என்றால் நூல். அந்த நூல் எப்படி வந்து பல மணிகளை நீங்கள் கட்டியிருக்கிறீர்களோ, சூத்திரே மணிகணா இவ, நான் சூத்திரதாரி, நான் சூத்திரன் போல். இப்போ பல மணிகள் இருக்கிறது. அந்த மணிகள் எல்லாம் நீங்கள் கோர்த்து ஒரு மாலையாக நீங்கள் அணிய வேண்டும் என்றால் அந்த மணிகளெல்லாம் கோர்க்க ஒரு நூல் தான் மிக அவசியம். நீங்கள் எவ்வளோ பாருங்கள், ஒரு பெரிய ஒரு முத்தாக இருந்தாலும் சரி, பவளமாக இருந்தாலும் சரி, இல்லை சாதாரண ஒரு பிளாஸ்டிக் மணியாக இருந்தாலும் சரி, அதோடைய மதிப்பு எவ்வளோ இருந்தாலும் சரி, அதை ஒரு மாலையாக கோர்ப்பதற்காக ஒரு நூல் அவசியம். இப்போ இதில் முக்கியம் எது? நூலா மணியா? உலகியல் பார்வையில் பார்த்தோம் என்றால் இதில் மதிப்பு அதிகமானது அந்த மணி, முத்து. உதாரணத்துக்கு அது முத்தாக இருக்கட்டும், நிறைய விலை மதிக்கும் நிறைய மதிக்கும் உள்ளது. ஆனால் ஆன்மீக பார்வையில் பார்த்தோம் என்றால் இதற்கு அதிக மதிப்பு இருக்கிறது நூலுக்கு. இந்த ஆன்மீக பார்வையில் வந்து இந்த முத்து, பவளம் அதுக்கெல்லாம் மதிப்பில்லை. அதெல்லாம் தாங்குபவர் யார்? ஸோ உலகியல் வாழ்க்கையில் நாங்கள் பார்த்தோம் என்றால் இந்த உலகத்தில் இத்தனை செல்வங்கள் இருக்கிறது, ஆமாம், பெரிய விஷயம். இதுக்கெல்லாம் காரணம் யார்? இயற்கை கொடுக்கிறது. இதெல்லாம் இயற்கை எங்களுக்கு கொடுக்கும் செல்வங்கள் ஆயிடுச்சு, இயற்கை. ஆனால் இந்த இயற்கைக்கே அதிபதி யார்? மயா தக்ஷேன பிரகிருதி சூய தேச சராச்சரம். கிருஷ்ணன் அங்கே கீதை என்னோட சொல்கிறார். இந்த பிரகிருத்தியின் அதிபதியானவன் நான். ஸோ பிரகிருதி முக்கியமா இல்லை அதுக்கு அதிபதியானவர் முக்கியமா? ஸோ அங்கே பிரகிருதி, இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த பிரகிருதி வந்து இந்த கம்பெனியுடைய வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி. அந்த டிபார்ட்மெண்ட் வந்து இப்போ உதாரணத்துக்கு இந்த டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணுது. உதாரணத்துக்கு அந்த வங்கி எடுத்துக்கோங்க. அந்த வங்கி வந்து இத்தனை பேருக்கு ஒருத்தருக்கு லோன் கொடுக்கணும், இந்த பணத்தை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி அதை பயன்படுத்துறது வந்து ஒரு வச்சுருப்பாங்க. ஆனால் அதை வந்து ஒரு அதிகாரி, அவருக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டினுடைய ஒரு லோன் டிபார்ட்மெண்ட்டுடைய ஒரு அதிகாரி வந்து அதை கையெழுத்திட்டால்தான் அந்த கடன் கூட யாருக்கு கொடுக்க முடியும் இல்லையா? சும்மா அப்படியே வந்து வர்றதில்லை. அதே போல தான் இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து டிரைவர் லைசன்ஸ் எடுக்க போகிறீங்க. நீங்கள் எல்லாம் பாஸ் பண்ண உடனே ஒருத்தர் சைன் பண்ணுவார், ஆர்டிஓ யாரோ ஒருத்தர் பார்த்து, இது நீங்கள்லாம் வந்து இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து டிரைவர் லைசன்ஸ், வாகன ஓட்டுநருடைய அந்த லைசன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தர் சைன் பண்ணுவார். எங்கே போனாலும் சரி அந்த டிபார்ட்மெண்ட் வந்து அதன் வேலை செய்வதற்காக அதனுடைய ஒரு தலைமை அதிகாரி ஒருத்தர் இருப்பார். இந்த உதாரணத்தை வந்து எங்கே வேணாலும் நீங்கள் செலுத்தலாம். அதே போல் இந்த எல்லா இயற்கையும் இந்த பிரகிருதிக்கும் தலைமை உரிமையாளர், அந்த அதிகாரி யார் என்றால் அது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். ஆனால் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அவரை எங்களால் கண்ணால் பார்க்க முடியாது. அதான் இங்கே பிரபுபாத் சொல்கிறாரு. சரி, நீங்கள் சொல்கிற ஒரு ஓனர் இருக்கார், இருந்துட்டு போகிறார், இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியலையே. இப்போ அவர் இருந்தாரு நீங்கள் சொல்கிறீங்க, அப்படியே ஆகட்டும், அவர் இருந்தார். ஆனால் இன்றைக்கி அவர் இருக்காரா? இல்லை.
அவர் இருந்தார். அந்த நாள் வந்து உலகம் செல்வம் செழிப்பாக இருந்துச்சு. அப்புறம் அவர் போயிட்டார். அவர் போன அப்புறம் இப்போ உலகம் வந்து ரொம்ப கஷ்டத்துக்குள்ளாகி இருக்கிறது. இப்போ அவர் என் கண்ணுக்கு தெரியலையே. அப்படிப்பட்ட ஒரு உரிமையாளர் இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன? நாத்திகர் அப்படி கேட்பாங்க இல்லையா? அது ஒரு கேள்வி வரும். அதற்கு பதிலும் பிரபுபாத் சொல்கிறாரு. இதற்கான பதில் வந்து இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் என்ன தான் எல்லோரும் சமைப்போம். வீட்டில் எல்லோரும் சமைக்குவீங்க. சில பேர் சமைக்கிறவங்க இருப்பாங்க, சில பேர் நல்லா சாப்பிட்றவங்க இருப்பாங்க. பரவாயில்லை, இந்த உதாரணம் வந்து எல்லாருக்கும் பொது. சமையலுக்கு என்னதான் நீங்கள் விலை மதிக்கத்தக்க ரா மெட்டீரியல்ஸ், அந்த பொருட்கள், நீங்கள் காய்கறிகள் இல்லை பன்னீர் இல்லை அப்புறம் இந்த மசாலா வகைகள் எல்லாம் நீங்கள் சேர்த்து சமைச்சாலும் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் மறக்கக்கூடாது. அது என்னது? உப்பு. நீங்கள் என்னதான் பண்ணி நீங்கள் கஷ்டப்பட்டு மணிக்கணக்காக நீங்கள் சமைக்க நேரிட்டாலும் அந்த உப்பு இல்லைன்னா உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று சொல்லி குப்பையில் தூக்கி போடுவாங்க. ஆனால் அந்த உப்பு என் கண்ணுக்கு தெரியுதா? இருக்கா இல்லையா? கண்ணுக்கு தெரியல தானே. அப்போ அது இல்லைன்னு அர்த்தம் தானே? இல்லை. சரி, அது ஏன் எங்களுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது? இது பிரபுபாத் அழகாக சொல்லுவார். சரி, நீங்கள் சொல்கிறீங்க உப்பு உதாரணம் சொல்கிறீங்கப்பா, என்ன கிருஷ்ண உப்பு ஒன்றா, அது வேறு இது வேறப்பா, நீங்கள் அதெல்லாம் சேர்க்காதீங்க. ஆனால் அது உண்மை. அந்த உதாரணம் யாராவது உங்களுக்கு கேட்டாங்கன்னா அந்த உதாரணம் சொல்லுங்கள். உப்பு என் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் உப்பு இல்லைன்னா அது சாப்பிடவே முடியாது அந்த சாப்பாடு. அதே போல் தான் கிருஷ்ணர் என் கண்ணுக்கு தெரிய மாட்டார். ஆனால் கிருஷ்ணர் இல்லை என்றால், பகவான் இல்லை என்றால் இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே நடக்காது. சரி, அவர் ஏன் நாங்கள் பார்க்க முடியலை? அதற்கு என்ன விடை என்றால், அதை நாங்கள் எங்களுக்குள்ளே நாங்கள் பார்க்கலாம். இப்போ ஒருத்தர் இருக்கார், இந்த விஷயம் உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். மரணம், சாவு என்கிற விஷயம் வந்து எல்லா வாழ்க்கையிலும் யாருக்கும் வந்திருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க யாராவது இறந்து போயிருப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து அந்த மரணம் இல்லை ஒரு யாராவது தெரிஞ்ச உறவினர் மரணிக்கும் அந்த நிகழ்வு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது ஒருத்தர் இருக்கார், அவர் இறந்த பிறகு அவருடைய பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் வந்து ஐயோ அவர் போயிட்டாரேன்னு அழுவாங்க இல்லையா? யார் போயிட்டாங்க? அவர் அங்கே தான் இருக்கார். நீங்கள் யார்? ஒருத்தர் ஆண் இருக்கார், அவருடைய தலை, கண், வாய், கை, நீங்கள் ஆசையாக அவர் கையில் வாங்கின பணமோ இல்லை அவர் உங்களை ஆசையாக கையில் தூக்கியிருப்பார், அந்த கை அங்கேயே இருக்குது. உங்களை ஆசையாக வந்து வாயெல்லாம் உங்களை பார்த்து பேசியிருப்பார், அந்த வாய் அப்படியே இருக்குது, அந்த நாக்கெல்லாம் அப்படியே இருக்குது. இருந்தாலும் எல்லாரும் வந்து ஐயோ போயிட்டாரேன்னு அழுவாங்க. போயிட்டியே, என்னை விட்டு நீ போயிட்டியே, யார் எங்கே போனாங்க? இதுதான் மிக முக்கியமான கேள்வி. ஸோ இதுவரைக்கும் நீங்கள் தந்தையாகவோ இல்லை கணவராகவோ இல்லை மனைவியாகவோ நினைத்தவர் வந்து அந்த உடல் கிடையாது. ஏன்னா உடல் அப்படியே இருக்குது, அந்த உடலில் இருக்கிற பாகங்கள்லாம் அப்படியே இருக்குது, எந்த பாகம் விட்டு போகலை. ஆனால் ஒரு நாள் தன் நேரம் முடியும் பொழுது அந்த ஜீவாத்மா அந்த உடலை விட்டு போகிறது. அந்த ஜீவாத்மா என் கண்ணுக்கு தெரியுதா? தெரியலையே. நேற்று வரைக்கும் நல்லா சொல்லுவாங்க, நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாரே, இன்றைக்கி என்னை விட்டு போயிட்டாரே. நேற்று வரைக்கும் நல்லா இருந்தார்னா இன்றைக்கே அவர் விட்டு போனோம். நேற்று வரைக்கும் நல்லா இருந்தார்னா அதே உடல் இங்கேயும் இருக்குது, இப்போ நல்லா தான் இருக்காருன்னு அர்த்தம் இல்லை. இங்கே நல்லா இருக்கிறதோ இல்லையோ இல்லை, அந்த உடலை வந்து இயக்கக்கூடிய சக்தி வந்து ஆத்மா, ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா வந்து என் கண்ணுக்கு தெரியுதா? இல்லை, யாரும் பார்த்ததில்லை. ஆனால் இந்த உடலை விட்டு ஏதோ ஒரு சக்தி போயிருக்குது. இல்லை என்றால் நன்காக நடக்கக்கூடிய, பேசக்கூடிய, வேலை செய்யக்கூடிய இந்த உடல் வந்து இப்பொழுது செயல் இழந்து கிடக்கிறது. ஏனென்றால் அந்த உடலில் அந்த ஆத்மா கிடையாது. இதனால் வந்து இது வந்து ஒரு சின்ன குழந்தை கூட புரிஞ்சக்கூடிய விஷயம். இப்போ சின்ன அந்த கிளாஸில் வந்து அவங்க சொல்லுவாங்க, இது வந்து முதல் ஈக்குவேஷன், அடுத்த ஈக்குவேஷன், இந்த ரெண்டும் சேர்ந்து போய் தான் ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படி சொல்லுவாங்க. அதே போல் உடலை இயக்க ஒரு சக்தி இருந்தது, அந்த சக்தி ஏதோ ஒரு சக்தி, அந்த சக்தி விட்டு சென்ற போன பிறகு இந்த உடல் செயலிழந்து இருக்கிறது. அப்போ இந்த உடலை செயல் அதாவது உடல் வந்து வேலை செய்ய காரணமாக இருந்தது அந்த ஆத்மா, ஜீவாத்மா. யாராவது கேட்பாங்க, நீங்கள்லாம் சொல்கிறீங்க சரி, கடவுளை கண்ணு காட்டுங்க, உடனே உதாரணம் சொல்லுவோம் நாங்கள். ஜீவாத்மா உங்களுக்கு கண்ணுக்கேன்னு தெரியல. ஏன்னா ஆத்மா, ஆன்மீகம், ஆன்மா
ஆங்கிலத்தில் பிரபுபா ஸ்பிரிட்னு சொல்வார். ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஸ்பிரிட் இல்லை தமிழில் ஆன்மீகம், ஆன்மா என்ற விஷயத்தை பார்ப்பதற்காக இந்த ஜட இந்திரியங்கள் வேலை செய்யாது. அது வேறு, இது வேறு. இன்னும் சிம்பிளாக சொல்ல வேண்டும் என்றால், ஆத்மாவை பார்ப்பதற்காக நாங்கள் இன்னும் தகுதி பெறவில்லை. அந்த தகுதியை நாங்கள் பெற வேண்டும். தகுதியை பெற்றால்தான் அந்த ஆத்மாவை நாங்கள் இந்த கண்களால் ஒரு கண்களால் காண முடியும் என்றால் அந்த தகுதி பெற வேண்டும். இப்போ இந்த உலகத்தில் பல விஷயங்கள் கண்ணு தெரியாது. சரி, ஆத்மா விட்டுங்க, நாங்கள் ஒரு உலகில் உதாரணத்துக்கே வருவோம். நாங்கள் ப்ரோப்பா சொல்கிறாரு, இப்போ இந்த ரூமில் பல ரேடியோ வேவ்ஸ் இருக்குது. மொபைல் ஃபோன், இப்போ மொபைல் ஃபோன் உங்களுக்கு ஒரு கால் வந்துச்சுன்னா அடிக்கும். இப்போ ஏன் காரணம், இன்னும் இந்த ரூமில் அதற்கான அந்த வேவ்ஸ், அந்த ஃப்ரீக்வன்சியாக இருக்கட்டும், சரி, அந்த சிக்னல் கிடைக்குது, இருக்குது. அந்த சிக்னல் இந்த ரூமில் இருக்குது இல்லையா? ஆனால் கண்ணுக்கு தெரியுது அந்த சிக்னல்ஸ் தெரியுதில்ல. இது ஒரு சாதாரண உலகில் உதாரணம். சாதாரண உலகில் விஷயத்தையே அதாவது ஏன் காரணம் என்றால், என் கண்ணுக்கு தெரிவதற்காக ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கிறது. இத்தனை ஃப்ரீக்வன்சிலேருந்து இத்தனை ஃப்ரீக்வன்சிக்குள்ளே தான் என் கண்ணுக்கு தெரியும். 20 ஹெர்ட்ஸ் 20 கிலோ ஹெர்ட்ஸ் இதுக்குள்ளே தான் என் காதால் கேட்க முடியும். அதுக்கு மேலேயோ கீழே போச்சுன்னா என் காதாலும் கேட்க முடியாது, கண்ணாலும் பார்க்க முடியாது. ஸோ எங்கள் இந்திரியங்கள், எங்கள் புலன்கள் அவங்களுக்கு எல்லா சக்திகளும் கிடையாது. அவங்களுக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது, ஒரு லிமிட் இருக்குது. இந்த லிமிட்டுக்குள்ளே தான் எங்கள் புலன்கள் வேலை செய்யும். அப்படிப்பட்ட புலன்கள் லிமிட்லெஸ், அதாவது எல்லையற்ற விபு என்று சொல்லணும். அணு என்றால் நாங்கள் சிறிது, விபு என்றால் எல்லையற்றது, பெரியது. அப்படிப்பட்ட எல்லையற்ற ஒரு எங்கள் புலன்களுக்கே காண முடியாத சக்தியானது பகவானை காண்பதற்காக இந்த புலன்கள் கண்டிப்பாக வேலை செய்யாது. சரி, அதை எப்படி பார்க்க முடியும்? அது பார்க்கலாம் பிரபுபாதர். இப்போ நாங்கள் பார்த்தோம் எப்படி உடலுக்கு செயல், அதாவது உடல் வேலை செய்வதற்காக ஒரு ஆத்மா தேவையோ, அதே போல் ஏன்னா அந்த உடல் ஜடம், பௌதிக விஷயங்களால் உண்டாக்கப்பட்டது அந்த உடல். நீர், நெருப்பு, ஆகாயம், தண்ணீர், காற்று, இந்த 5 புலன்களால் அதோட சேர்த்து ஒரு 3 அகங்காரா, புத்தி, மனசெல்லாம் இருக்குது. இந்த போன்ற இந்த பௌதீக பஞ்சபூதங்கள் சொல்கிறோம். இந்த பௌதீக பஞ்சபூதங்கள் 5 + 3 8, இந்த பௌதீக விஷயங்களால் செய்யப்பட்டது தான் இந்த உடல். இந்த உடல் வேலை செய்வதற்காக ஒரு ஆத்மா தேவை. அந்த ஆத்மா உட்கார்ந்தால் தான் அந்த உடல் உடலுக்குள்ள மாற்றங்கள் வரும், உடல் வளரும், பேசும், வேலை செய்யும், எல்லாம் செய்கிறது ஆத்மானால தான். அதே போல் இந்த பிரகிருதி, பஞ்சபூதங்களால் ஆன இந்த உலகம் செயல் செய்வதற்காக மிக முக்கியம் பரமாத்மா. அதுக்கும் ஒரு ஆத்மா தேவை. அந்த ஆத்மா தான் பரமாத்மா, இல்லை என்றால் கிருஷ்ணர். இது சாஸ்திரம் சொல்கிறது. சரி, இப்பொழுது இந்த மைக் இருக்கிறது. இந்த மைக்கில் நான் பேசினால் இது ஒலிபெருக்கி. இந்த ஒலிபெருக்கியில் நான் பேசினால் என் ஒலியை பெருக்கி பெருசாக அவங்களுக்கு கேட்கும். இந்த ஒலிபெருக்கி வேலை செய்வதற்காக இது இப்போ இந்த ஒலிபெருக்கில் எல்லா விதமான ஒருத்தர் ஒரு சயின்டிஸ்ட், யாரோ ஒருத்தர் விஞ்ஞானி, அவர் மூளையெல்லாம் பயன்படுத்தி இந்த ஒலிபெருக்கியில் இத்தனை இதுக்கு உண்டான ஒரு மேக்னட், ஒரு வயர் இதெல்லாம் செய்து அதற்குண்டான சரியான அந்த சர்க்கிட்டை அவர் கண்டுபிடித்து அந்த சர்க்கிட்டை அவர் கனெக்ட் செய்து இந்த ஒலிபெருக்கியை அவர் டிசைன் செய்துள்ளார். இப்போ இந்த ஒலிபெருக்கியை ஒரு கஷ்டப்பட்டு டிசைன் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த ஒலிபெருக்கியை டிசைன் செய்த ஒலிபெருக்கி ஒரு கம்பெனி அந்த டிசைனை வாங்கி, அந்த கம்பெனி இந்த அந்த டிசைனை நிறைய ஒலிபெருக்கிகளாக அவங்க தயார் செஞ்சு விற்று நாங்கள் அதை வாங்கி கனெக்ட் பண்ணால் அது வேலை செய்யாது. ஏன்? நாங்கள் மின்சாரம் அதை கனெக்ட் செய்யும் வரை, அந்த மின்சாரம் நாங்கள் அதுக்கான அந்த செலுத்தும் வரையும் அது வேலை செய்யாது. அதே உதாரணம் தான். ஸோ இதற்கு மிக முக்கியம் மின்சாரம். ஸோ இந்த ஒலிபெருக்கி நாங்கள் உபயோக வேண்டுமென்றால் ஒன்றும் இல்லை, ப்ளக் எடுத்து அந்த சாக்கெட்டில் போடணும். அதே போல் இந்த உடலை நாங்கள் முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்றால் எங்கள் ப்ளக் எடுத்து பகவான் என்றும் சாக்கெட்டுக்குள் போடணும். அதே உதாரணம் பாருங்கள். இந்த மின்சாரம் என் கண்ணுக்கு தெரியுதா? தெரியாது. ஆனால் மின்சாரம் இருந்தால்தான் இந்த ஒலிபெருக்கி வேலை செய்யும், அந்த கேமரா வேலை செய்யும், எல்லாமே வேலை செய்வதற்கு காரணம் அந்த மின்சாரம். மின்சாரம் இருந்தால்தான் ஆகும். அதே போல தான் ஆத்மா, உடல் இயங்குவதற்கு ஆத்மா, இந்த உலகமே இயங்குவதற்கு பரமாத்மா. இது 2 விஷயங்கள் இருக்குது. ஆத்மா பரமாத்மாவின் அம்சம்தான். இந்த ஆத்மாவின் மூலமாக ஒரு சிறு உடலை நாங்கள் இயக்க முடியும்.
ஒரு சிறு உடல், இந்த உடல் மட்டும் என்னால் இயக்க முடியும், உங்கள் உடலை எங்களை இயக்க முடியாது. உங்கள் யோசனைகள், உங்கள் செயல்கள் என்னால் எதுவும் செய்ய முடியாது இல்லையா? உங்கள் செயல்கள், யோசனைகள், மனசை நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் அதை இயக்க முடியாது. என் உடலில் இருக்கிற மனசு, பார்வை, யோசனைகள் எல்லாம் நான் இயக்க முடியும். ஏன்னா எந்த ஆத்மாவுக்கு இந்த உடலில் மட்டும்தான் ஆதிக்கம் இருக்கிறது. ஆனால் பரமாத்மாவான பகவானுக்கு எல்லா உடல்கள், எல்லா இயற்கை இருக்கும் எல்லா விஷயங்களுக்கும் ஆதிக்கம் இருக்கிறது. அதான் ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்குமான வித்தியாசம். சரி, அப்புறம் பிரபுபாத் சொல்கிறாரு, இதற்கு விடை என்னவென்றால், பகவானை இங்கே நிறுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எங்கும் வியாபித்து உள்ளவர் என்பதால் நாம் விரும்பினால் நம்முடனே இருப்பார். இதற்கு அந்த மின்சாரத்தினுடைய உதாரணத்தை பார்ப்போம் நாங்கள். இப்போ இந்த பில்டிங்கில் மின்சாரம் இருக்குது, கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, பவர் கம்பெனி கனெக்ஷன் கொடுத்துருக்கு. இந்த மின்சாரத்தை இந்த பில்டிங்கில் மின்சாரம் இருக்குது. சரி, மின்சாரமாக இருக்கட்டும், வேணா இன்னொரு தரம் எடுத்து போனாங்க. சிக்னல், மொபைல் சிக்னல் எங்கேயும் பரவி இருக்குது இல்லையா? ஆனால் அந்த கண்ணுக்கே தெரியாத அந்த மின்சார அந்த சிக்னல், காதால் கேட்க முடியாத சிக்னல் இப்போது உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய தெரிஞ்ச கூட ஃபோனில் பேசணும்னா அந்த சிக்னல் அப்படியே எடுத்து சிக்னல்கிட்ட பேசி சிக்னலை செலுத்தி அவர் காது கிடச்சி அந்த சிக்னல் காதில் இருக்கிற அந்த சிக்னலை காதால் பெற்று அவருக்கு அந்த விஷயத்தை பெருக்க முடியுமா? தகவலை பெற முடியுமா? முடியாது. அதற்கு கருவி தேவை. கையடக்க தொலைபேசி, ஒரு கைபேசி அவருக்கு தேவை. அந்த மொபைல் ஃபோன் இருந்தால்தான் அந்த சிக்னலை அவருக்கு சப்தத்தாக மாற்றி அதை கேட்டு அந்த தகவலை பெற முடியும். நீங்கள் ஒரு தகவல் சொல்கிறீங்க, தகவலை அந்த கைபேசி சிக்னலாக மாற்றி சிக்னல் அதை செலுத்தி மற்றவர் பெற்று அந்த தகவலை பெற முடியும். சிக்னல் எங்குமே வியாபித்து இருக்கிறது இல்லையா? சிக்னல் ஒரு வித சக்தி, ஒரு எனர்ஜி. சக்தி எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் வாங்க வேண்டியது அவ்வளோதான். மொபைல் ஃபோன் வாங்கி சிம் போட வேண்டிய அவசியம் ரொம்ப சுலபம். இப்போ நீங்கள் கம்பெனிக்காரன்ட்ட பேசி, இல்லை எனக்கு அந்த சிக்னல் எனக்கு கொஞ்சம் கொடு, அதுக்கு நீங்கள் அதெல்லாம் தேவையில்லை. இந்த சிம் கார்டு நீங்கள் ஏற்றி போட்டிங்கன்னா அவர் அதை ஆக்டிவேட் பண்ண உடனே நீங்கள் உடனே எங்களுக்கு கால் பேசலாம். உங்களுக்கு அந்த சிக்னல் நம்ம நாட்டில் எல்லா இடத்துலையும் இருக்குது. நாங்கள் பெறுவதற்கு ஒரு கருவி தேவை. இப்போ பகவானுக்கும் சக்திகள் உண்டு, ஏன் இல்லையா? உங்களுக்கு சக்தி இருக்கு தானே, எங்களுடைய சக்தி. உதாரணம், நீங்கள் ஒரு நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் தயாரிக்கிறீர்கள், இல்லை உருவாக்குறீங்க. ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ஓவியத்தை உருவாக்கிறார். ஒரு நல்ல சமையல்காரர் நல்ல ஒரு சாப்பாடு, இனிப்பு பண்டத்தை உருவாக்கிறார். ஒரு பெரிய என்ஜினியர் ஒருத்தர் இருப்பார், இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி ஒரு என்ஜினியர் ஒரு பெரிய நிறுவனத்தை உருவாக்குறாங்க. ஆப்பிள் போன்ற ஒரு நிறுவனத்தை நிரூபிக்கிறார்கள். ஸோ இப்போ அந்த நிறுவனர் ஒரு நிறுவனத்தை உருவாக்கிய பிறகு ஒவ்வொரு விஷயம் அவரே செய்ய வேண்டுமா? இப்போ ஒரு நிறுவனம் எடுத்திங்கன்னா அதில் பல டிபார்ட்மெண்ட் இருக்கும். HR டிபார்ட்மெண்ட் இருக்கும், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், மார்க்கெட்டிங் பர்ச்சேஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஒரு லௌகிக் உதாரணம் சொல்கிறேன். இது மாதிரி பல டிபார்ட்மெண்ட்கள் இருக்கும். இப்போ அவர் தான் நிறுவனர், நான் நிறுவனர், நான் தான் நிறுவனத்தை நான் உருவாக்கினேன். நான் ஒவ்வொரு இடத்துலையும் நான் போய் சென்று சேல்ஸை நான் பார்த்துக்கணும், அப்புறம் அங்கேருந்து போய் பர்ச்சேஸை நான் பார்த்துக்கணும், அப்புறம் அந்த ப்ரொடக்ஷன் நான் பார்த்துக்கணும், மெயின்டெனன்ஸ் நான் பார்த்துக்கணும், HR ரெக்ரூஷன் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? எந்த நிறுவனத்தில் நடக்கிற விஷயமா இது? இல்லை. அவர் தனது சக்தி, தனது புத்தியை பயன்படுத்தி அவர் ஒருத்தர் ரெக்ரூட் செய்வார். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டாக ஒருத்தங்க ரெக்ரூட் செய்வாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிற ஹெட் எல்லா விஷயம் பண்ணுவாரா? இல்லை. அந்த ஹெட் HOD அவருக்கு சில எம்ப்ளாயீஸ், சில வேலையாளிகள் வச்சுருப்பாங்க. அந்த வேலை செய்பவர்கள் இந்த HODக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க செய்கிற வேலை HOD பாதிப்பு. ஆனால் எல்லாத்திலும் காரியகர்த்தா ஓனர் நிறுவனர் தான். அவரு கீழே 1000 பேர் இருந்தாலும் சரி, கம்பெனி நிறுவனர் ஒருத்தர் தான். ஆனால் அவர் எல்லா வேலையும் அவர் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் கீழ் அவருடைய சக்திகள் இருக்கிறது. அவர் சக்திகள் தான் இது. ஏன்னா அவர் சக்தியை பயன்படுத்தி, அவர் புத்தியை யூஸ் பண்ணி, புத்தியை பயன்படுத்தி அவர் ஒருத்தர் ரெக்ரூட் செய்ய, அந்த ரெக்ரூட் பண்ணவருக்கு இவர் தனது சக்தியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், சில விஷயங்கள் சொல்லுவார். ஒருத்தர் ரெக்ரூட் பண்ணி HR ஹெட் ஆனப்பறம் அவர் சொல்லுவார், HR ஹெட்டுக்கு ஒரு டார்கெட் கொடுப்பார். நீங்கள் இத்தனை பேர் நீங்கள் ரெக்ரூட் செய்யணும்,
ப்ரொடக்ஷனுக்கு ஒரு டார்கெட் கொடுப்பார், நிறுவனம் கொடுப்பார். நீங்கள் வந்து இத்தனை ப்ராடக்ட் அந்த யூனிட்ஸ் நீங்கள் உருவாக்க வேண்டும். நிறுவனர் வந்து சொல்கிறார் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும், தனது சக்தியை வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு அளிக்கிறார். இதுதான் சக்தியை அளிப்பது என்று. அதே போல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து இது ஒரு சாதாரண லௌகிக உதாரணம். இந்த லௌகிக உதாரணம் வந்து எங்களை போன்ற சிறிய மனிதர்களுக்காக. நான் முதலே பார்த்தோம், எங்கள் புலன்கள் எல்லாம் ஒரு லிமிட்டட் தான். அதற்கு வந்து எல்லையற்ற எல்லாம் ஒரு எல்லைக்கு உண்டானது தான். எங்கள் பார்வை, எங்கள் கேட்கும் திறன் எல்லாம் வந்து ஒரு எல்லைக்கு உள்ளானது. ஆனால் பகவானுக்கோ எல்லையற்றவர் இல்லையா? ஸோ அவர் சிருஷ்டி செய்த இந்த பிரபஞ்சத்தில் அவருக்கு கீழ் வந்து தேவர்களான டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ் இருக்காங்க. மழைக்கு காரணமாக ஒருத்தர், நதிக்கு காரணமாக ஒருத்தர், பூமிக்கு ஒருத்தர் காரணம், பூமி தாய். ஆனால் இதனால் வந்து பகவான் என்ற கிருஷ்ணர் என்ற அந்த ஒரு நபர், அவரின் கீழ் சில தேவர்களான பல நபர்கள் இருக்கிறார்கள். அந்த நபருக்கும் இந்த நபருக்கும் ஒரு வித்தியாசம் உள்ளது. நித்யோ நித்யானாம் சேத்தனஸ் சேதனானாம் உபநிஷத் சொல்கிறது. என்னவென்றால் நித்யோ நித்யானாம் சேத்தனஸ் சேதனானாம். நித்யம் என்றால் ஒரு ஆத்மா இருக்கிறது, அதுவும் நித்தியமான ஒரு ஆத்மா. சேத்தனஸ் ஒரு சேத்தனம் இருக்கிற ஒரு ஆத்மா இருக்கிறது. அது வந்து மற்ற எல்லா நித்தியானம் பல நித்தியமான சேத்தனம் உள்ள மற்ற ஆத்மாவுக்கு அது ஒரு ஆதிக்கம் செலுத்துகிறது இந்த ஒரு ஆத்மா. சரியா? என்ன வித்தியாசம்? இதுவும் நித்யா, அதுவும் நித்யா, இதுவும் சேத்தனம், இதுவும் சேத்தனம். இப்போ என்ன வித்தியாசம்? ஏகோ யோ பகுதாம் விததாதி காமான். என்ன அர்த்தம் என்றால், இந்த ஒரு நித்தியமான இந்த ஒரு நபர் மற்ற எல்லா நபர்களுக்கும் அவங்களுடைய தேவைகள் எல்லாம் இவர் நிறைவேற்றுகிறார். ஸோ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் நித்தியமான ஒரு ஆத்மா, அவர் கீழே பல ஆத்மாக்கள் வேலை செய்கின்றன. ஸோ அவருக்கும் இந்த நபர்களுக்கும் ஒரு வேறுபாடு உள்ளது. அதே நேரத்தில் இந்த நபர்களும் அவரும் ஒன்றானவை. வேறுபாடு உள்ளது, இருந்தாலும் வேறுபாடு இல்லை. இதுவே எங்கள் ஆச்சாரியர்கள் வந்து அச்சிந்திய பேத அபேத சக்தி என்கிறார்கள். ஸோ ஒரு குழப்பமாக இருக்கும். வேறுபாடு இருக்கிறது, அங்கே ஒரு நபர் இருக்கார், இங்கே ஒரு நபர் இருக்கார், இருந்தாலும் வேறுபாடு இல்லை. ஏனென்றால் இப்போ எங்களுக்கும் இந்த ஆத்மாவாகிய எனக்கும் இந்த உடலுக்கும் இது வேறுபாடு உள்ளது. ஏனென்றால் இந்த ஆத்மா வந்து உடலை உருவாக்கவில்லை. நான் வந்து இந்த காரில் வந்து பயணிக்கிற ஒரு பேசஞ்சர் மாதிரி, ஆத்மா வந்து வாகனத்தில் பயணிக்கும் ஒரு ஓட்டுநர் மாதிரி, ஒரு பயணி மாதிரி. என்னுடைய பண சக்திக்கு ஏற்றாற் போல் நான் வந்து ஒரு வாகனத்தை வாங்குகிறேன். எனக்கு எவ்வளோ பணம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு மாருதி வண்டியோ இல்லை ஒரு பென்ஸ் வண்டியோ நான் வாங்குகிறேன். அந்த வாகனத்தில் வாங்கி நான் பயணிக்கிறேன். ஆனால் பகவானோ அவருடைய உடல் அவருடைய இயற்கை இல்லை, மற்ற தேவர்கள் மற்றும் மற்ற ஜீவாத்மார்கள் எல்லாம் அவரை சார்ந்தவனவே. என்னவென்றால் எல்லாம் அவரிடம் வந்தது, எல்லாம் அவருடைய சக்தியானது. பகவானின் சக்தி வந்து எல்லாருக்கும் பொது. இந்த உடல் வந்து என் சக்தி கிடையாது. இந்த உடல் வந்து என்னுடைய சக்தி சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த உடல் வந்து எவ்வளோதான் என்னுடைய செயலுக்கு இயங்கி செயலுக்கு அடியில் நான் செயலிக்கும் விதத்தில் அது வேலை செய்கிறதோ, இந்த உடல் வந்து ஒரு நாள் என்னை விட்டு நான் இந்த உடலை விட்டு போகத்தான் வேண்டும் இல்லையா? ஒரு நாள் நான் மரணிக்கும் பொழுது உடலை விட்டு போகத்தான் வேண்டும். அதனால் வந்து நான் முழுமையாக ஒரு உரிமையாளர்னு சொல்ல முடியாது. தற்காலிக உரிமையாளர். நீங்கள் ஒரு வீடு வாடகை கிடைத்தாத போல் இந்த உடல் வந்து உங்களுக்கு வாடகை கொடுக்கப்படுகிறது. இந்த வீடு வாடகை வந்து உங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுக்க முடியும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெரிய வீடோ சின்ன வீடோ உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் நான் என்னுடைய கர்மாக்கு ஏற்ற மாதிரி ஒரு செல்வந்தனான உடலோ இந்த உடல் மாறுபடும். ஒரு செல்வமிக்க உடலோ இல்லை ஒரு ஏழ்மையான உடலோ மாறும் அது. ஆனால் பகவானுக்கோ அந்த மாதிரி ஒரு லிமிட்டேஷன் கிடையாது. எல்லாம் அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே. எல்லாம் அவரிடமிருந்து உற்பத்தியானது. அவரிடமிருந்து பிரபவம் என்றால் உதாரணத்துக்கு தீ எடுத்துக்கோங்க. பிரபவம் என்னவென்றால் நெருப்பு. ஒரு நெருப்பு எடுத்துக்கொண்டிருக்கிறால் நெருப்பு என்று சொன்னவுடன் நெருப்பிலிருந்து ஒளி மற்றும் வெப்பம், இந்த ரெண்டும் எனர்ஜி தான், ரெண்டும் சக்திகள். இந்த 2 சக்திகள் வரும் ஒளியிலிருந்து. ஸோ இந்த சக்திகள் இருக்கும்பொழுது இந்த ஒளி எங்கே இருக்குது உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும் இல்லையா? அதே போல் அந்த ஒளியும் மற்றும் வெப்பம் வந்து நெருப்பிலிருந்து
வருகிறது. பிரகாசமாக ஒளியாகவும் இல்லை நெருப்பாக வருகிறது. அதே போல் மற்ற எல்லா சக்திகளும் இயற்கையாகட்டும் சரி, இந்த ஆன்மீக சக்தி இரண்டுக்குமே எங்கிருந்து வருகிறது? அதற்கான காரணம் என்ன? பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். அதே நேரத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் ஒரு நபர், மற்ற எல்லா தேவர்களும் ஜீவராசிகளும் வெவ்வேறு நபர்கள் இருந்தாலும் இவர் எல்லாமே பகவானின் சக்திகள். அதனால் பகவானுக்கும் மற்ற எல்லா இயற்கை மற்றும் ஜீவராசிகளுக்கும் ஒரு ஒற்றுமை உள்ளது, ஒரு வேற்றுமையும் உள்ளது. ஒற்றுமை என்று பார்த்தால் அவர்கள் எல்லாரும் பகவானின் சக்தியே. ஸோ பகவானின் சக்தி என்றால் பகவான் இப்போ உதாரணம் சொன்னேன், ஒரு நிறுவனர் உதாரணம். நிறுவனர் அவர் கடைசியில் ஒரு பெரிய ஒரு நிறுவனத்துக்காக ஒரு பெரிய மெஷின் ஒன்று வாங்கணும், எந்திரம் ஒன்று வாங்குறோன்னா அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட் கேட்பார், நீங்கள் சைன் போட்டு கொடுங்க அப்படின்னு. ஏன்னா அந்த அப்ரூவல் தேவை. அவருக்கு தெரியணும், அவருக்கு தெரியாமல் வாங்க முடியாது. அவருக்கு தெரிஞ்சு ஓகே இந்த விஷயம் எனக்கு தெரியுது, நான் ஒப்புக்கொள்கிறேன்னு சொல்லி ஒரு கையொப்பம் விடுவார். கையொப்பம் ஒப்புக்கொள்கிறேன்னு சொல்லி ஒரு கையொப்பம் விடுவார் அந்த நிறுவனர். பகவானுக்கு அது அவசியம் கிடையாது. பகவானுடைய சக்தி பகவானின் சங்கல்பத்தின் கீழ் இயங்குகிறது. உதாரணத்துக்கு அவர் நினைத்து கொண்டால் போதும், சூரியன் உதிக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறது, இந்த இயற்கை எல்லா வளங்களும் கொடுப்பதற்கு பகவான் சங்கல்பம் இருந்தால் போதும். அதுவே பிரபுபா சொல்கிறார், பகவானின் கருணையால் இதெல்லாம் எங்களுக்கு வருகிறது அப்படின்னு. பகவான் நினச்சா போதும், அவர் சைன் போட தேவையில்லை. இப்போ இந்த இடத்துக்கு மழை வரணும்னா இந்திரதேவன் ஒரு கையொப்பு ஒரு சைன் எடுத்து, இல்லை பகவான் நீங்கள் சைன் போட்டு கொடுங்க, நாங்கள் இந்த இடத்துல மழை கொடுக்க போகிறோம், இந்த இடத்துல மழை வரப்போகிறது இல்லை, கிடையவே கிடையாது. இந்த சக்திகள் பகவானின் சங்கல்பத்தின் கீழ் இயங்குகிறது. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் நாங்கள் பார்த்தோம் என்றால் பகவான் எல்லா இடத்திலும் அந்தர்யாமியாக நிலவுகிறார், எல்லா இடத்திலும் வியாபித்துள்ளார். அதுவே ஸ்ரீல பிரபுபா சொல்கிறார் இங்கே. ஸோ சரி, இப்போ பகவானை கண்ணால் பார்க்க முடியாது, எல்லா இடத்துலையும் மின்சாரம் சிக்னல் போல் எல்லா இடத்துலையும் வியாபித்துள்ளார். ஆனால் எப்படி இந்த பகவான் நாங்கள் இருக்கிறார், எங்கேயோ எல்லா இடத்துல இருக்கிறாரு, அவர் சக்தியின் மூலமாக எல்லா இடத்துல இருக்கிறாரு. ஆனால் அந்த சக்தியை நாங்கள் பெறுவதற்காக ஒரு கருவி அவசியம். என்ன கருவி? பக்தி என்ற அந்த கருவி மூலமாக பகவானை நாங்கள் பெற முடியும். பகவான் அடைவதற்காக பக்தியா மாம் அபிஜானாதி யாவான் யஷ்சாஸ்மி தத்வதா. கிருஷ்ணன் சொல்கிறாரு, பக்தியால் மட்டுமே ஒருவன் என்னை பெற முடியும், பக்தி இல்லாமல் வேறு வழியே கிடையாது. ஸோ அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் நாங்கள் காணும் பொருள். இந்த ஒரு இடத்துல கிருஷ்ணன் சொல்கிறாரு, அனன்யாஸ் அது எப்படி அந்த பக்தியை நாங்கள் பக்தியின் மூலமாக எப்படி நாங்கள் பகவான் அடைய முடியும் என்றால், அனன்யாஸ் சிந்தையந்தோமாம் ஏஜனா பர்யுபாசதே. அனன்யாஸ் சிந்தையந்தோமாம், இந்த சிந்தனை பகவானின் மேலே, அனன்யாவென்றால் தவறாமல் எங்கும் மாறாமல் எங்கள் சிந்தனை பகவான் மேலே வைத்து கொண்டு இருக்க வேண்டும். அனன்யாஸ் சிந்தையந்தோமாம் ஏஜனா பர்யுபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் பகாமியம். யோகக்ஷேமம் பகாமியம் என்றால் பகவான் உங்களுக்கு தேவையானது அவர் கொடுப்பார், உங்களுக்கு என்ன இருக்கிறதோ அதே பகவான் பாதுகாப்பார். இதை நான் உதாரணம் பார்ப்போம். நாங்கள் சமீபத்தில் நான் குஜராத் சென்றிருந்தேன். குஜராத் நான் துவாரகா அப்புறம் அந்த ஒரு யாத்திரையாக போயிருந்தேன். நான் சோம்நாத்தெல்லாம் பார்த்தோம், நாங்கள் பல கோயில்கள் பார்த்தோம். குஜராத்தில் ஜூனாகாட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஜூனாகாட்டில் ஒரு பிரசித்தமான கிருஷ்ண பக்தர் வாழ்ந்து வந்தார். அவரை பற்றி நான் தெரிஞ்சுக்கொண்டேன். யார் என்றால் அவர் பேர் நரசிங் மேத்தா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நரசிங் மேத்தா கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? அவர் குஜராத்தில் ஒரு பிரபலமான ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய ஒரு கிருஷ்ண பக்தர். நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கும் பல கிருஷ்ண பக்தர் பார்த்துருக்கோம். நாங்கள் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊரில் நாங்கள் பல கிருஷ்ண பக்தர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துல கிருஷ்ணர் பக்தர்கள் இருக்காங்க பாருங்கள். அனந்த கோடி வைஷ்ணவ விருந்துக்கு ஜெயின்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையும் வைஷ்ணவர் இருக்கிறாங்க, பக்தர்கள் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க, பகவானும் அங்கேயே இருப்பார் எல்லா இடத்துலையும். ஸோ இவர் ஒரு ஒரு பரம ஏழை. இவருக்கு பெரிய கிருஷ்ண பக்தி. இவர் சதா சவகாலமும் அனன்யா சிந்தையந்தமாம் ஏஜனா பர்யுபாசத்தை. அதற்கு முழுமையான உதாரணம் இந்த நரசிங் மேத்தா என்ற இந்த பக்தர். இப்பொழுது அவருக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, ஒரு மனைவி, 2 பிள்ளைகள் இருக்காங்க, ஒரு மகன் ஒரு மகள். இப்போ நரசிங் மேத்தா
அவர் ஆரம்ப காலத்திலே வந்து பெற்றோருக்கு இழந்து விட்டார். அதன் பிறகு அவருடைய அண்ணன் மனைவியிடம் அவர் அண்ணன் குடும்பத்தில் இருந்தாங்க. அந்த அண்ணன் மனைவி வந்து அவருக்கு நிறைய துன்புறுத்தல் கொடுத்தாங்க. அவங்களுக்கு அவங்க பிள்ளை இல்லையே, அவங்க நிறைய துன்புறுத்தினாங்க. ஒரு நாள் வந்து அவர் அதே வந்து நினைத்து கொண்டு அவர் வந்து வெறுப்பாகி வீட்டை விட்டே போயிட்டார். நரசிங் மேத்தா சிறுவனான இந்த நரசிங் மேத்தா வீட்டை விட்டு போய் ஒரு சிவலிங்கத்து பக்கத்தில் வந்து அவர் இருந்தார். சிவலிங்கத்து பக்கத்தில் இருந்து வந்து கிருஷ்ண பஜனை பண்ணிட்டு இருந்தார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே கிருஷ்ண பஜனை பண்ணிட்டு இருந்தார் அவர். அந்த கோவில் வந்து கோபேஸ்வரர் மகாதேவர், விருந்தாவனத்தில் இருக்கிற கோபேஸ்வரர் மாதிரி அங்கே ஒரு கோபேஸ்வரர் மகாதேவர் இருக்கார். உடனே சிவபெருமான் வந்து அவருக்கு வந்து தரிசனம் கொடுத்த உடனே வா நரசிங் மேத்தானை கையை கூட்டின்னு போய் அவர் அந்த இடத்துல இருந்து தட்சிணத்துலேயே வந்து அவரை வந்து விருந்தாவனத்தை கூப்பிட்டு போனார். ஸோ கண்ணால் வந்து நாங்கள் பார்க்க முடியாது, எங்கள் கண்ணால். அந்த நரசிங் மேத்தாவுக்கு வந்து ஒரு ஆச்சாரியர், பரமசிவனை போல அந்த ஆச்சாரியன் அருளால் கிருபையால் அனுகிரகத்தினால் அந்த விருந்தாவனுக்கு போய் கிருஷ்ணரும் கோபியர்களுடைய அந்த ராசிலே காண முடிஞ்சவருக்கு. உடனே வந்து அவர் வந்து ஆனந்து போய் அன்னையிலேருந்து ஒரு பெரிய கிருஷ்ண பக்தர் ஆனார். திருப்பி அங்கேருந்து வந்துட்டார் திருப்பி உலகத்துக்கு. அன்னையிலேருந்து ஒரு பெரிய கிருஷ்ண பக்தர். எந்நேரமும் அவர் வந்து கிருஷ்ணரை போற்றி பாடல்கள் பாடிட்டே இருப்பார் அவர். ஸோ ஒரு நாள் வந்து அவர் மனைவி வந்து எந்நேரமும் அவரை சபித்து கொண்டே இருப்பாங்க. நீ எல்லாம் என்ன மனுஷன், நீ பணம் சம்பாதிக்க வழி இல்லை, இப்போ பார்த்தாலும் பாட்டு பாடிட்டே இருக்க, நீ இதனால் எங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? வழக்கமாக எல்லா மனைவியும் கேட்குற விஷயந்தான். எங்களுக்கு தெரியும் பல பக்தர்களுக்கு நேரிட்ட விஷயங்கள், பல பக்தர்களுக்கு வந்து நாங்கள் பார்த்த வைஷ்ணவர்கள் வந்து நேரிட்ட விஷயங்கள் இது. துக்காராம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருக்கும் அதே மாதிரி தான் மனைவி கூட வந்து சபிச்சிட்டே இருப்பாங்க. அந்த துக்காராம் வந்து எந்நேரமும் துக்காராம் கூட நரசிங் மேத்தா மாதிரி தான். ரெண்டு பேரும் ரொம்ப நிறைய ஒற்றுமைகள் இருக்கிறது. சதா சர்வகாலமும் அவர் வந்து துக்காராம் வந்து பகவானின் பார்த்து பாடல் பாடிட்டே இருப்பார். ஸோ நரசிங் மேத்தா என்ன சொல்லுவார்? அனன்யா சிந்தேயந்து மாம் ஏஜனா பரிபாஸ்தே தேஷாம் நித்யாபியுக்தா நாம் யோகக்ஷேமம். பகவான் பார்த்துப்பார், நாங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. சதா சர்வகாலம் பகவான் நாமத்தை நாங்கள் போற்றி பாடிட்டே இருந்தால் போதும், பகவான் பார்த்துப்பார். நீ ஒரு பைத்தியக்கார எப்போ சொல்லிட்டே இரு. இப்போ அடுத்த வாரம் உங்கள் அப்பாவுடைய ஸ்ராத்தம் வருகிறது. உங்கள் அண்ணன் வந்து இந்த வாட்டி ஒவ்வொரு வாட்டியும் உங்கள் அண்ணன் தான் ஸ்ராத்தம் பண்ணுறாரு. எங்களால் ஸ்ராத்தம் பண்ணுற அளவு கூட எங்களுக்கு செல்வம் கிடையாது, எங்களுக்கு பண வசதி இல்லை. எந்த வசதியும் இல்லாமல் நாங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் உங்கள் அண்ணன் தான் பண்ணுறாரு. இந்த வாட்டி உங்கள் அண்ணன் மனைவி வந்து சொல்லியிருக்காங்க, நாங்கள் பண்ண மாட்டோம், நீங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு. நானும் சவால் விட்டுருக்கேன், நானும் ஒத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ எதுவும் தெரியல, இந்த வாட்டி ஸ்ராத்தத்துக்கு நாங்கள் பரிசு கொடுக்காட்டியும் பரவாயில்லை, தட்சிணை கொடுக்காட்டியும் பரவாயில்லை, எல்லாருக்கும் வாய்க்கு ருசியாக பிரசாதம் கொடுக்கலாம், போய் சாமான் வாங்கிட்டு வா போ அப்படின்னா. அவர் முழிச்சார். கையில் எது பணம் சாமான் வாங்குறதுக்கு ஒன்றுமே இல்லையே. நரசிங் மேத்தா கிட்ட இரு நீ இப்போ என்ன சொன்ன, அண்ணே சிந்தியந்தோமாம்னு சொன்னா இல்லை பாரு. அவர் வலையில் கலத்தி கொடுத்தாங்க, ஒரு நகை கொடுத்தாங்க. நகை அடமானம் வச்சு பாரு, கடைசியில் எங்கள் நகை தான் எங்களுக்கு வந்து சாப்பாடை போட போகுது. நகை அடமானம் வச்சு போய் சமையலுக்கு தேவையான எல்லா விஷயம் வாங்கிட்டு வான்னு அனுப்பினாங்க. இவரும் போனார், அடமானம் வச்சுட்டு எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்தார். வாங்கிட்டு வந்து எல்லாம் கொடுத்தாரு. வாங்கிட்டு வந்து அந்த மனைவி பார்க்குறாங்க, நெய் வாங்கலை. இவர் நெய் மறந்துட்டார். நீ நெய்யை வாங்கிட்டு வரல, நான் எப்படி ஒரு பெரிய விருந்து வைக்கிறது? நெய் அவசியம் தானே ஸ்வீட் பண்ணுறதுக்கு. எல்லாம் வந்து அந்த காலத்தில் நெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் வந்து ரிஃபைன்ட் வெஜிடபிள் அவ்வளோலாம் கிடையாது, எல்லாத்துக்கும் நெய் தான். நெய்யை வாங்காமல் எப்படி சமைக்கிறது? முதல்ல நெய் வாங்கிட்டு வாங்க. இல்லை என்கிட்ட பணமே இல்லை அப்படின்னு. அதெல்லாம் தெரியாது, இப்போ வாங்கிட்டு வா. எல்லாம் பணம் கொடுத்தாச்சு. அவரும் வந்தார். அவருக்கு என்ன பண்ணுறது தெரியல. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரேன்னு சதா சர்வகாலம் பகவான் நாமத்தை போற்றி போயிட்டு இருந்தார் நரசிங் மேத்தா. ஒரு கடைக்காரனை போய் கேட்டார், நான் வந்து நெய் வாங்கலை, எங்கள் வீட்டில் ஒரு விருந்து இருக்குது, எங்கிட்ட பணம் இல்லை, நான் உங்களுக்கு பணம் நாளைக்கு தரேன், எனக்கு கொஞ்சம் நெய் கொடுக்குறீங்களான்னு. ஒத்துக்கலாம். அவருக்கு தெரியும் இந்த மனுஷர் எங்கே பணம் வச்சுருக்க போகிறாரு, எப்போத்தாலும் பாட்டு பாடிட்டு இருப்பார், இவர்கிட்ட பணமே இருக்க போகிறார், பணம் நாளைக்கு இன்னும் கொடுக்க மாட்டார், நாளைக்கும் கொடுக்க மாட்டார். அந்த கடைக்காரனும் தெரியும். இல்லை முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளாக போய் கேட்டார், யாரும் ஒத்துக்கலை. இவரும் நரசிங் மேத்தாவும் சோர்ந்து போனார். சோர்ந்து போய் உட்காந்தார் ஒரு இடத்துல வந்தார். ஒரு மரத்தடியில் வந்து ஒருத்தர் நெய் வச்சு வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார். நெய் பாட்டில் வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். வந்து பார்த்தார். அவருக்கு நெய் என்ன வேலை சொன்னார்.
விலையெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி, நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். இல்லை விலை சொல்லுங்க, நான் நாளைக்கு உங்களுக்கு தரேன், நீங்கள் விலை சொல்லுங்கள், நாளைக்கு உங்களுக்கு நான் பணம் தரேன், இன்றைக்கி எனக்கு ஒரு நெய் பாட்டில் மட்டும் கொடுங்க அப்படின்னு. விலையெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி, நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னாரு அந்த மரத்துக்குள்ள உட்காந்துருக்கிற அந்த வியாபாரி. இல்லை நீங்கள் விலை சொன்னியா, நான் எப்படி சும்மா எடுக்கிறது, சரி எனக்கு அவர் ஒரு பாட்டு பாடுங்கன்னாரு. அப்படியா, அவருக்கு பிடிச்சது பகவான் நாமத்தை பாடுறதுக்கு. அதுவே ஒரு வேலையாக சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு, உட்காந்தாரு, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே, அந்த மாதிரி ஒரு கீர்த்தனை ஆரம்பித்தார், பஜன் ஆரம்பித்தார். ஒரு பஜன் ஆரம்பிக்க ஊர் பஜன் அவர் பாட சொன்னது ஒரு பாடல். இவர் ஒரு பாடலோடு நிறுத்தலை, ஒரு பாடல் முடிஞ்சுதா அடுத்த பாடலுக்கு போனார். இந்த எஃப்எம் ரேடியோ மாதிரி அவர் கண்டினியூ பண்ணிட்டே போகிறார். இந்த பக்கம் மனைவி காத்திருக்காங்க, நேரம் ஆயிடுச்சு, விருந்துக்கெல்லாம் வர போகிறாங்க, நேரம் ஆயிடுச்சு, நெய் வரலை. இந்த மனுஷன் நம்ம இப்படி வேலை கொடுத்தா இப்படி தான் ஆகும்னு அவங்க நினச்சி என்ன பண்ணுறதுல உட்காந்துருந்தாங்க. அந்த நேரத்தில் திடீர்னு நரசிங்க மேத்தா வந்தார். இந்தா நெய் கொடுத்தாரு, பாட்டில் நெய், எல்லாருக்கும் சமையல் செய் அப்படின்னு. அவங்களும் எல்லாம் சமைச்சு பெரிய விஷயம் வாட்ச் பண்ணார். அப்புறம் எல்லாருக்கும் தங்கத்தட்டுலாம் என்ன சாப்பாடு நரசிங்க சொல்கிறார், இந்த இடம் தங்கத்தட்டு, எல்லோரும் தங்கத்தட்டில் நரசிம்ம மேத்தா விருந்து அளிக்கிறான்னு கேட்ட உடனே ஊரில் எல்லோரும் வந்தாங்க தட்டு வாங்குறதுக்கு. ஏன்னா அந்த காலத்தில் சாப்பாடு தட்டு எடுத்து போகலாம், இந்த காலத்தில் எப்படி பிளாஸ்டிக் பேப்பர் அந்த காலத்தில் அந்த தங்கத்தட்டு, தங்கத்தட்டில் இப்போ சாப்பாடு கொடுக்குறாங்களா, போனால் வந்தாங்க எல்லோரும். அப்படியே மனைவி அந்த மாதிரி விருந்து தயாரித்து முடித்த உடனே எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டு போனாங்க. மனைவிக்கு தலைகால் புரியலை. எப்படி நான் கையில் காசு இல்லை, பணம் இல்லை, நான் உங்களுக்கு வலையில் அடமானம் வைக்கிறது என் கையிலேருந்து வலையில் எடுத்து கொடுத்தேன், நான் உங்களுக்கு இவ்வளோ தங்கம் எங்கிருந்து வந்துச்சு, எனக்கே நீங்கள் தங்கம் கொடுக்கவே இல்லை இது வரைக்கும், அதெல்லாம் அவனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு நான் கொஞ்சம் நேரத்தில் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டார் நரசிங்க மேத்தா. மரத்தடியில் நரசிங்க மேத்தா இன்னும் பாடிட்டு இருக்கார். அவருக்கு நேரம் போன தெரியல, அவர் இன்னும் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ராம் ஹரே ஹரேன்னு பாடிட்டே இருக்கார். அவர் இந்த நடந்த விஷயம் எல்லாம் தெரியல. நேரத்தில் பார்த்தாரு, கொஞ்ச நேரத்தில் பார்த்தாரு, நேரம் ஆயிடுச்சு. ஐயோ இப்போ நான் வீட்டுக்கு போனால் என் பொண்டாட்டி என்ன கொன்னே போட போகிறேன், பயந்து வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு பார்த்த உடனே விருந்தெல்லாம் முடிஞ்சிருச்சு. பொண்டாட்டி அவங்க காலை விழுந்தாங்க. அவருக்கு அப்படியே நம்ப முடியலை. நிமிஷத்துக்கு 60 நொடினா, அந்த 60 நொடியை நான் சபிச்சுட்டு இருக்கிற என் பொண்டாட்டி என் காலை விழுறாளா. சொன்னாங்க, நீங்கள் பெரிய ஆள், நான் உங்களை இப்படி நான் நினைக்கவே இல்லை, நான் ஒன்றுமே பண்ண முடியாது நினச்சி நீங்கள் உங்கள் பேரில் எல்லோரும் நான் விருந்தளிச்சுனாங்க, இப்போ பாருங்கள் எத்தனை பேர் நாங்கள் சாப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்னு. அப்போ அவருக்கு புரிஞ்சுது, வந்துட்டு போன யார், கிருஷ்ணர் பகவான். ஸோ யோகக்ஷேமம் வகாமியம். இப்போ இந்த உதாரணத்தை பார்த்த உடனே, இல்லைப்பா இப்போ எனக்கு நாளைக்கு ஒரு வேலை இருக்குது, நான் அந்த வேலை செய்ய மாட்டேன், நான் சதா சர்வகாலம் ஹரே கிருஷ்ண பஜன் பண்ணிகிட்டு இருக்கேன் வீட்டில் டெம்பிள் உட்காந்து, நாளை அந்த வேலையெல்லாம் கிருஷ்ணன் பண்ணுவார்னா அது கிடையாது அர்த்தம். ஒரு விஷயத்தை நாங்கள் பின்பற்ற வேண்டும், அதை நாங்கள் இமிட்டேட் பண்ணக்கூடாது. நரசிங்க மேத்தா ஒரு தூய பக்தர், பெரிய பாகவதர் அவர். நாங்கள் சின்ன பக்தர்களாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நாங்களே கடமை செய்யணும், நாங்கள் இருக்கிற நிலவே நாங்கள் கடமை செய்யணும். நரசிங்க மேத்தாவோட கதையை வேறு. அதே போல் பிரபுபா சொல்வார், அர்ஜுனாச்சாரியார்னு ஒரு கதை சொல்லுவார், ஒரு பாஸ். அதில் கூட ஒருத்தர் யோகக்ஷேம மகாமியம் கிடையவே கிடையாதுன்னு கட் பண்ணுவார். கிருஷ்ண பலராம் 2 பேரும் இதே மாதிரி விருந்துக்கான உபசாரங்களே கொடுப்பார். அதே போல் ஜெயதேவ கோஸ்வாமி வாழ்க்கையில் கூட ஒரு விஷயம் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் கட் பண்ணுவார். கிருஷ்ணர் ராதாராணி காலை பிடிச்சிப்பாங்களா, முடியாது, கட் பண்ணிட்டு கிருஷ்ணரே அதை மாற்றி எழுதுவார். பல உதாரணங்கள் இருக்குது. உதாரணங்கள் நாங்கள் படித்து நாங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அதான் நான் பார்த்தோமே, நாங்கள் பகவானை எப்பொழுதும் பிரபுபா சொன்ன மாதிரி பகவானும் அவரது புனித நாமமும் எல்லா வகையிலும் ஒற்றுமை உடையவர்களே. பகவானும் அவரது சக்திகளும் ஒற்றுமையானது. ஸோ அவருக்கும் அவர் நாமத்துக்கும் வேறுபாடு கிடையாது. இப்புனித நாமத்தை குற்றமற பாடுபவரால் தன்முன் பகவான் இருப்பதை உடனே உணர முடியும். ஒளி அலைகளின் அதிர்வினால் கூட சம்பந்தப்பட்ட ஓசையை ஓரளவிற்கு நம்மால் உணர்ந்தறிய முடிகிறது. எனவே உன்னத ஓசையை எழுப்பதன் மூலமாக நம்மால் பகவானின் இருப்பை நிச்சயமாக உணர முடியும். வாழ்க்கையில் நமக்கு எது தேவையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, பகவான் என் கூடவே இருக்கிறார். உதாரணம் நரசிங்க மேத்தா. இன்னொரு உதாரணம்
எங்கள் ஆச்சாரிய ஸ்ரீல பிரபுபாதர் வந்து யூஎஸ் போன அப்புறம், அமெரிக்கா போன பிறகு திருப்பி இஸ்கான் ஹரே கிருஷ்ண இயக்கத்தை வந்து இந்தியாவில் பரப்பதற்காக இந்தியா வந்தார் 70ஆம் வருஷம். ஸோ அங்கே இந்தியாவில் வந்து பல ஊரில் வந்து பண்டால் ப்ரோக்ராம் பண்ணார். பண்டால் ப்ரோக்ராம்னா பந்தல் நட்டு வந்து ஒரு ப்ரோக்ராம், ஒரு ப்ரோக்ராம் வச்சுக்கோங்க. வந்து கீர்த்தனைகள், ஆரத்தி, சொற்பொழிவெல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் வந்து கல்கட்டா நகரில் நடத்தினார் 71ஆம் வருஷம். ஸோ 71ஆம் வருஷம் வந்து கல்கட்டா நகரமே வந்து இந்த நக்சலைட் பீதியில் வந்து இருந்தாங்க. நக்சலைட்னு உங்களுக்கு சொன்னால் புரியும் உங்களுக்கு. நக்சலைட் வந்து அந்த கம்யூனிச தத்துவத்தை வந்து பின்பற்றுறவங்க. அவங்க வந்து பல வியாபாரிகள் வந்து கடத்தி வந்து அவங்க பணம் பறிப்பாங்க. பணம் எங்கள் இயக்கத்துக்காக பணம் கொடுக்கணும், கொடுக்காட்டி அந்த வியாபாரத்தை வந்து அவருடைய கடையெல்லாம் வந்து நொறுக்கி தள்ளுவாங்க. ஸோ அவங்க பார்த்தாங்க பிரபுபாதர் இந்தியாவுக்கு வந்து ஒரு புரட்சியை பண்ணிட்டார். இந்தியா வந்து இவ்வளோ நாளாக வந்து மேற்கத்திய உலகத்தின் பின்பற்ற அந்த 60-70 வருஷம் சுதந்திரத்துக்கு அப்புறம் 60-70 வந்து இந்தியா வந்து மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு மாறிட்டு இருந்தது. உங்களுக்கு பார்த்தாலே புரியும். அந்த காலத்தில் வந்து ட்ரெஸ்ஸுகளாக இருக்கும் சரி, பிளான் ஷர்ட்டாக அமைஞ்சது, படங்கள், பாடல்கள், மேற்கத்திய இசை, உணவுகள் எல்லாம் வர ஆரம்பிச்சது அப்படியே இந்தியாவில். ஸோ இந்தியா இருக்கிறவங்கெல்லாம் இது பிரிட்டிஷோடைய ஆதிக்கத்தின் காரணமாக இந்தியா இருக்கிறவங்களாம் எங்கள் கலாச்சாரம், எங்கள் பகவான் திருநாம சங்கீர்த்தனம் எல்லாம் வந்து பெருசாக தெரியல அவங்களுக்கு. கொச்சையாக பார்த்தாங்க. நாங்கள் வெஸ்டர்ன் வேர்ல்டு நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம். ஆனால் பிரபுபாதர் என்ன பண்ணார்? புனிதமான இந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தை அப்படி இங்கிருந்து எடுத்து மேற்கத்திய உலகில் வந்து ஸ்தாபிச்சார். அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பக்தர்கள் ஆக்கினார். அந்த வெள்ளைத்தோல் பக்தர்கள், ஃபாரினர்ஸ், வெள்ளைத்தோல் பக்தர்கள் வந்து இங்கே கூட்டின்னு வந்து ஒரு புரட்சியை பண்ணிட்டார் பிரபுபாத். பேப்பர்லாம் நியூஸ் வந்துச்சு, பிரபுபாதோட டான்சிங் ஒயிட் எலிஃபென்ட்ஸ்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு நம்பவே முடியல. நாங்கள்லாம் வந்து மேற்கத்திய உலகம் தான் சிறந்தது, மேற்கு உலகத்தில் எப்படி இருக்கிறாங்களோ அதே போல் நாங்கள் வந்து இருக்க வேண்டும், அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய தொழில்நுட்ப வளர்ச்சி, அவங்களுடைய செல்வம், அதுபோல் நாங்கள் இருக்கிற நினைக்கும் பொழுது இங்கே இருக்கிற இத்தனை பேர், ஒருத்தர் 2 பேர் இல்லை, நூற்றுக்கணக்கான வந்து மேற்கு உலகத்தின் அமெரிக்கன், யூரோப்பியன் பக்தர்கள் வந்து இங்கே வந்திருக்காங்க. நாங்கள் பாட வேண்டிய ஹரிநாம சங்கீர்த்தனம் அவங்க பாடுறாங்கன்னு மக்கள்லாம் அப்படியே வேந்து போயிட்டாங்க. ஒவ்வொரு ஊராக போனார். பாம்பே, டெல்லி, இப்போ கல்கட்டாவில் வந்து இந்த நக்சல்ஸ் பார்த்தோன்னா அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. இந்த ஹரே கிருஷ்ண இயக்கம் வந்து என் கம்யூனிச கொள்கைக்கு எதிரானது. கம்யூனிச கொள்கை என்னது? எல்லாம் பொதுவாக அந்த மாதிரி. அவங்க வந்து ஒருத்தர் பகவான் அவர் சொல் நாங்கள் கேட்கணும். என்ன இது ஒருத்தர் ஒருத்தர் குரு இருக்காராம், எல்லாரும் அவர் காலை விடுறாங்களாம். கம்யூனிஸ்ட் கொள்கை எதிரானது. என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரோக்ராம் நடக்குதுன்னு சொல்லிட்டு கல்கட்டாவில் ஒரு போஸ்டர் அனுப்பினாங்க. என்ன போஸ்டர்னா, ஃப்ளை ஓ டை. ஃப்ளை ஓ டை என்றால் உடனே ஓடிப்போய் எல்லாம் செத்துப்போ. நீ சாவ தயாராக இருக்கிறியா இல்லை இங்கேருந்து ஓடி போறியா? அதான் அந்த அர்த்தம் அந்த போஸ்டரில். எல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க, டிவோட்டிஸ் கொடுத்தாங்க. டிவோட்டிஸ் பிரபுபா சொன்னார், பிரபுபா பாருங்கள் இந்த மாதிரி மிரட்டெல்லாம் விட்டுருக்காங்க நக்சலைட்ஸு, என்ன பண்ணுறது அப்படின்னு. பிரபுபா சொன்னார், பரவாயில்ல, நாங்கள் பகவான் சேவையில் செத்து போகிறோன்னா செத்து போகலாமே, என்ன இருக்குதுல்ல, பகவான் சேவையில் உயிரை விடுறத தவிர வேறு என்ன சிறந்த விஷயம் இருக்குது, பரவாயில்ல சொல்லிட்டு இவ்வளோ மிரட்டல் வந்தாலும் கூட அந்த ப்ரோக்ராமை பிரபுபா நடத்தினார். அந்த நேரத்தில் வந்து அவங்க பார்த்தாங்க அத்தனை மிரட்டியும் இந்த ப்ரோக்ராம் இந்த பிரபுபா நிறுத்தவில்லை. நக்சலைட்ஸில் வந்தாங்க. அந்த ப்ரோக்ராம் நடக்கும் நேரத்தில் வந்து இந்த கலாட்டா பண்ணாங்க, ஒரே கலாட்டா, சேர்லாம் தூக்கி போட்டு. ஏனென்றால் அந்த இடத்துல வந்து பிரபுபாதர் மேடையில் இருந்தார். மேடையில் வந்து சில முக்கிய விருந்தினர்கள் இருந்தாங்க. முக்கிய நாட்டில் சிட்டியில் இருக்கிற முக்கியமான ஆட்கள் சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு மேடை மேலே சீட் போட்டிருந்தேன். அவர் கேட்டாங்க, நீங்கள் ஏன் சில பேருக்கு இங்கே இருக்கிறவங்க சில பேர் எல்லாருக்கும் வந்து கீழே சீட் போட்டுருக்கீங்க, சேர் வச்சுருக்கீங்க, மேலே வந்து சில பேருக்கு சேர் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் கூடாது, அதெல்லாம் என்ன அர்த்தம்? கம்யூனிஸ்ட் கொள்கை. இந்த எல்லாம் அடித்து போட்டு நொறுக்கினாங்க. பிரபுபாத் உட்காந்து இருக்கிறாங்க, எல்லாம் அடித்து போட்டு நொறுக்கினாங்க. உடனே பிரபுபாத் சொன்னார், கர்த்தர் எடுத்து ஒரு பஜனை ஆரம்பித்தார். ஒன்றும் இல்லை, பகவான் இருக்கிறார், பிரச்சனை வர நேரத்தில் பகவான் நினச்சா சரி. பிரபுபாத் கோவிந்த மாதி புருஷம் என்ற அந்த சிந்தாமணியை அந்த பிரம்ம சம்ஹிதையை வந்து பாடினார். அவங்க அடித்து நொறுக்கிட்டு இருக்காங்க, துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க நக்சலைட் தீவிரவாதிகள். பிரபுபாதர் வந்து அதே எதுவுமே ஒரு சலசலப்பு இல்லாமல் கர்த்தால் வச்சு பிரம்ம சம்ஹிதை பாடிட்டுருக்கார் பிரபுபாதர். அவங்களும் அடிச்சு நொறுக்கினாங்க. அதிசயமாக அடிச்சு நொறுக்கின அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாமல் நக்சலைட்ஸ் அவங்கள அப்படியே போனாங்க.
பிரபுபாத் ஒன்றும் பண்ணல. கரெக்டாக போலீஸாலே ஒன்றும் செய்ய முடியாது. நக்சலைட் தீவிரவாதிகள் அப்புறம் அந்த டிவோட்டிஸ் வந்து போலீஸ்கிட்ட கேட்டாங்க, முறையிட்டாங்க, இந்த மாதிரி மிரட்டல் வந்திருக்கு. அவங்க சொன்னாங்க, எங்களால் இன்னும் செய்ய முடியாது. அவங்க எல்லா இடத்துலையும் அவங்களுடைய ஆதிக்கம் இருக்குது, தீவிரவாதிகள், எங்களை ஒன்றும் செய்ய முடியாது, தயவு செஞ்சு இந்த ப்ரோக்ராம் நடத்தாதீங்க அப்படின்னு போலீஸை சொல்லியிருக்குது. போலீஸாலே பாதுகாக்கப்பட கொடுக்க முடியாத அந்த தீவிரவாதிகள் வந்து பிரபுபாதர் அவருடைய தூய்மையான கிருஷ்ண பஜனையின் மூலமாக எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுத்தார். அடுத்த நாள் திருப்பி வந்தாங்க அவங்க. பிரபுபாத் சொன்னார், சரி அவங்க பேச கூப்பிடு. வேண்டாம் பிரபுபாத், அவங்களாம் தீவிரவாதிங்க, கன்று கத்திர வச்சுருப்பாங்க, அவங்களாம் பேசக்கூடாது, நம்மளை பேச்சுவார்த்தை நடத்த முடியும், நாங்களாம் பக்தர்கள், வேற ஒன்றும் தெரியாது. இல்லை பரவாயில்ல, பேச கூப்பிடுன்னு சொன்னார். பேசிட்டு அவர் வந்து பேசினாங்க கூட. அவங்க கேள்வி கேட்டாங்க, என்ன இது? அவர் சொன்னார், உங்கள் கம்யூனிசமும் எங்கள் கிருஷ்ண ஹரே கிருஷ்ண இயக்கமும் உங்கள் கம்யூனிசமும் சொல்கிறது ஒரே விஷயந்தான். அப்படியா? எப்படி? உங்கள் கம்யூனிசம் என்ன அர்த்தம்? கம்யூனிசம் என்ன சொல்லுது? இந்த நாட்டில் வந்து ஒரு கவர்மெண்ட், ஒரு அதிகாரம், அவரை பின்பற்ற எல்லாருக்கும், அவர் கீழே எல்லாரும் பொதுவாக இருக்குன்னு ஒரு கம்யூனிசம் கொள்கை. ஒரு உதாரணம், ஒரு சாதாரணமாக சொல்லணும்னா அதே போல் தான் நாங்களும் சொல்கிறோம். கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் அதிகாரி, கிருஷ்ணர் தான் எல்லாருக்கும் மெயின் பர்சன், அவர் தான் எல்லாருடைய உரிமையாளர், எல்லாருக்கும் அதிகாரி, எல்லாருக்கும் படைத்தவர் அவர் தான். அவர் கீழே நாங்கள் எல்லோரும் பொது. உங்களுக்கு ஒரு கம்யூனிசம், நாங்களும் ஸ்பிரிச்சுவல் கம்யூனிசம், ஆன்மீக கம்யூனிசம் ஃபாலோ பண்ணுறோம். அவங்க ஒன்றும் சொல்ல முடியல பதிலுக்கு. அவங்கள அடித்தாங்க, பேசினாங்க, இப்படி கொஞ்ச நேரம் போயிட்டாங்க. ஸோ பிரபுபாதர் வந்து இது வந்து பல 1000 100 வருஷம் நடந்த விஷயம் இல்லை, 50 வருஷம் நடந்த விஷயம். ஸோ உடனே நீங்கள் சொல்லுவீங்க, சரி பிரபு, அப்படின்னா நாங்களும் கஷ்டம் வர நேரத்தில் அப்படியே கர்த்தால் எடுத்து பாடணுமா? ஸோ நாங்கள் வந்து இந்த கடமையை நாங்கள் செய்யணும், அதுக்கு மேலே பகவானிடம் பாரத்தை போடணும். கடமை நீங்கள் செய்யுங்க. உங்கள் உடம்பு சரியில்லையா, டாக்டர் போய் பாருங்கள். ஐயோ உடம்பு சரியில்லை, அப்படியே உடலுடைய ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் இருக்குது, நான் வந்து அப்படியே டாக்டர் மேலே டாக்டர் போய் 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 நான் வந்து டைம் அதிலே ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். இல்லை, கடமைக்காக நீங்கள் போங்க, டாக்டர்கிட்ட போங்க, அது சொல்கிற விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மிச்ச நேரத்தில் பகவான் நாம சங்கீர்த்தனை பண்ணுங்கள். அந்த ஸ்ரத்தை முக்கியம். ஸ்ரத்தா என்றால் ஸ்ரத்தா கோஹே விஸ்வாச சுத்ருத நிச்சய. ஸ்ரத்தா என்ற ஒரு அபாரமான விஸ்வாசம் தேவை. என்ன விஸ்வாசம்? பக்திநாத் டாக்கர் சொல்கிறார், அவசிய ரக்ஷிபே கிருஷ்ண விஸ்வாச பாலன. சரணாகத்தில் ஒரு முக்கியமான அங்கம். என்ன அங்கம்னா, ஒருத்தரை நாங்கள் சரணாகதி அடைகிறோம் என்றால் அவசிய ரக்ஷிபே கிருஷ்ண, அவசியமாக கிருஷ்ணரே என்னை பாதுகாப்பார், ரட்சிப்பார். விஸ்வாச பாலனம், அந்த விஸ்வாசம் இருக்கணும். அந்த விஸ்வாச சுத்ருத நிச்சய. திருட என்றால் அப்படியே வந்து உறுதி. கரெக்ட், உறுதி. சுத்ருட உறுதி, அந்த உறுதி இருக்கணும், உறுதியான நம்பிக்கை வேணும். அது இப்போ ஸ்ரத்தா என்றால் ஒவ்வொருத்தருக்கும் ஸ்ரத்தா மிக அவசியம். இப்போது நாங்கள் ஸ்ரத்தா எதுக்கு அவசியம் என்றால், நாங்கள் வந்து காலேஜ் போகிறோம். நாங்கள் காலேஜ் போய் உடனே என்ன செய்கிறோம்? முதல்ல பணத்தை கட்டுறோம். நாங்கள் டிகிரி வருமா இல்லையா யாருக்கு தெரியும்? அந்த காலேஜ் 4 வருஷம் இருக்குமா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? அந்த லெக்சரர் சொல்லி கொடுப்பாங்க இல்லையான்னு யாருக்கு தெரியும்? இல்லை, ஒரு ஸ்ரத்தாவோட ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் வந்து பணம் கொடுக்குறோம் இல்லையா? ஒரு சாதாரண ஒரு லௌகி கல்விக்கே இத்தனை நம்பிக்கை இருக்கும்பொழுது, அவ்வளோ ஏன் ஒரு ட்ரெயினோ ஒரு ஃப்ளைட் எடுக்கும்பொழுது காசு கொடுத்து நாங்கள் பணம் கொடுக்குறோம். நாங்கள் காசு கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்குகிறோம், அந்த பயணச்சீட்டு நாங்கள் வாங்குகிறோம். என்ன ஆதாரம், என்ன இது இருக்குது? அந்த 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 அன்னைக்கு வந்து எங்களை கூட்டிட்டு போவாங்க, பல 1000 ரூபாய் கொடுத்து நாங்கள் ட்ரெயின் டிக்கெட்டோ ஃப்ளைட் டிக்கெட்டோ வாங்கிட்டு நாங்கள் வந்து அன்றைக்கி ஏர்போர்ட்டில் போய் நிற்கிறோம். நாங்கள் ஒரு நம்பிக்கை. அவ்வளவு ஏன் நாங்கள்லாம் முடிவெட்ட போகிறோம், ஒருத்தர் கையில் கத்தி இருக்கும், அவர்கிட்ட நாங்கள் தலையை கொடுக்குறோம். நாங்கள் தப்பி தவறு என்ன மிஸ்டேக் ஆச்சுன்னா அவ்வளோதான். உடம்பு சரியில்லையா, உடல்நிலை சரியில்லையா, டாக்டர்கிட்ட போகிறோம். நாங்கள் மருந்து கொடுக்குறாங்க, வாங்குறோம், சாப்பிட்றோம். நாங்கள் அவர் தவறாக மருந்து கொடுத்தாருன்னா எல்லாம் காலி. நம்பிக்கை இருக்குது இல்லையா எல்லா இடத்துலையும்? அதே போல் நாங்கள் முதல்ல நம்பிக்கை வைத்து கொண்டு அதன் பிறகு நாங்கள் வந்து நம்பிக்கை அவசியம். முதல்ல நாங்கள் நம்பிக்கை வளர்க்கலாம், அதுக்கப்புறம் நாங்கள் நரசிங் மேத்தாவோ அர்ஜுனாச்சாரிய போல் நாங்கள் ஆகலாம். முதல்ல நம்பிக்கையை வளர்க்க வேண்டும், அந்த ஸ்ரத்தா வளர்க்க வேண்டும். ஸ்ரத்தா வளர்க்குறதுக்கு மிக முக்கியமான வழி ஒன்றும் இல்லை, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே, பகவான் நாமத்தை ஜபம் செய்யணும், சங்கீர்த்தனம் பண்ணணும். என்ன கஷ்டம் வந்தாலும் சரி கவலைப்படக்கூடாது. ஸ்ரத்தா இருக்குது, கிருஷ்ணர் பார்த்துப்பார். ஸ்ரத்தா அவசியம், நம்பிக்கை அவசியம். கஷ்டமா, தொழில் கஷ்டமோ, எதோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்க. ஸ்ரத்தாவை நீங்கள் வளர்த்துக்கொள்ளுங்கள். நாங்கள் இப்போ அந்த ஸ்ரத்தாவை வளர்த்துக்கொள்ளும். நாங்கள் இப்போலாம் கோமல ஸ்ரத்தாவில் இருக்கணும். கோமல என்றால் ஒரு சாதாரண சின்ன ஒரு மொட்டு போல்.
ஒரு பூ வந்து ஆரம்பத்தில் மொட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் தான் பூவாக வளர்ந்து பழமாக மாறும். கோமல ஸ்ரத்தா, ஸ்ரத்தா வந்து எங்களுக்கு இன்னும் சின்ன ஒரு குழந்தை மாதிரி. ஸ்ரத்தாவை நாங்கள் வளர்க்கலாம். முதல்ல வளர்த்து ஹரே கிருஷ்ண மகாமந்திர சங்கீர்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். பெருமாள் பார்த்துப்பார். அது உதாரணமாக பல ஆச்சாரியர்கள் பல பக்தர்கள் கதை இருக்குது. அந்த உதாரணத்தை நாங்கள் வந்து ஆதாரமாக எடுத்துக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பிறகு கிருஷ்ணர் பார்த்துப்பார். அது நாங்கள் நம்பிக்கை இருக்கணும். இப்போ முதல்ல நம்பிக்கை வந்து தான் தான் இப்போ ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் நாங்கள் ஃப்ளைட்லேயே போகிறோம். நாங்கள் நம்பிக்கை இருந்தால் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயம் நடக்குது. ஸோ நம்பிக்கை வைங்க இப்போ கிருஷ்ணன் மேலே. அவர் பண்ணுவார், அவர் பார்த்துப்பார். அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்துக்கலாம். நம்பிக்கை இப்போ கிருஷ்ணன் மேல் நம்பிக்கை வைத்தால் யாரும் கைவிடப்பட மாட்டார்கள். இது உறுதி. அந்த உறுதி சுத்ருட நிச்சய ரொம்ப அவசியம். அந்த உறுதி நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உறுதி ஏற்றுக்கொண்டு பகவான் நாம சங்கீர்த்தனத்தை சதா சர்வகாலமும் எப்பொழுதும் எவ்நேரம் பகவான் நாம சங்கீர்த்தனை ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே நாம சங்கீர்த்தனை நாங்கள் பாடிக்கொண்டே பகவானை நாங்கள் தஞ்சம் போயுமாங்க. இத்துடன் நான் கிளாஸை உரையை முடித்துக் கொள்கிறேன். இதை கேள்விகள் அப்புறம் கேளுங்க. இப்போ நாங்கள் பிரசாதத்துக்கு போட்டோம். ஹரே கிருஷ்ண. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி, ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத் கி, கௌர் பிரேமானந்தே.